So audio video clear. So நம்ம சைடில் எல்லாமும் கிளியராக இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஆடியோ வீடியோ செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ ஜஸ்ட் நம்ம சேனலுக்கு ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ நம்ம கொடுத்துடலாம்ப்பா. ஓகேங்களா? தேர்ஃபோர் அப்போ நம்ம சேனலில் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐடியா இருக்கும். ஸோ கரெக்டாக? ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானேப்பா? ஸோ நம்ம சைடில் எல்லாமும் ஓகே தானே? ஓகே. ஸோ நம்ம சைடில் எல்லாமும் கிளியராக இருக்குது. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு கிளாஸ் ஸ்கூலில் போயிடலாம். ஓகே. ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் ரிலவெண்ட்டான எந்த குவரிஸ் இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக நம்ம நம்பரை கூப்பிடுங்கப்பா. ஸோ வி வில் கைட் யூ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து செல்ஃபாக படிக்கிறீங்க அப்படின்னாலும் ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நீடு எல்லாமே நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதை தவிர்த்து நம்ம வந்து கோர்சஸும் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பி அண்ட் டிஎன்இபி எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ஸோ EC-EEE முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கீப் ஆன் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஷின் டிஸ்கஷன்ஸ் அண்ட் கிளாஸஸில் நம்ம ஃப்யூச்சரில் மீட் பண்ணலாம். ஓகே. சரி, நீங்கள் வந்து எந்த இன்ஸ்டியூட்னால ஜாயின் பண்ணலாம், நம்ம மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்னு நான் எப்பவும் சொல்லலை. சார் உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும், அதாவது உங்களுக்கு கைடன்ஸ் எது நல்லா கொடுப்பாங்க, அடுத்ததாக நெக்ஸ்ட்டு உங்களோட டெக்னிக்கல் சம்மந்தமான எக்ஸாம் அப்படின்றதுனால ஸோ உங்களோட டவுட்ஸை வந்து அட் அ டைமை நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் அடுத்த டாபிக் உங்களால் படிக்க முடியும். ஓகேயா? அப்போ தேர்ஃபோர் உங்களோட டவுட் கிளியரிங் எப்படி இருக்க போகுது, அடுத்ததாக இந்த பர்டிகுலர் கிளாஸஸ் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் எதுக்காக ஜாயின் பண்ணணும், ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படித்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை வச்சு உங்களால் நாலேஜும் கெயின் பண்ணிக்கணும், அட் த சேம் டைம் எக்ஸாமும் கிளியர் பண்ணணும். ஸோ கரெக்டாக? ஸோ அந்த ரெண்டு மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்றதுனால தான் பர்டிகுலராக ஒரு இன்ஸ்டியூட் தேவை. ஸோ கிளியராக? ஸோ அந்த வகையில் அந்த இன்ஸ்டியூட் உங்களுக்கு அதை கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணணும். இந்த குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட்டை நீங்கள் வந்து எப்போவுமே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்கணும். அட் த சேம் டைம் அடுத்ததாக உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ண போகிறாங்களா, எந்த மோடில் கிளாரிஃபை பண்ண போகிறாங்க, உங்களுக்கு யார் கிளாஸஸ் ஹேண்டில் பண்ண போகிறாங்க, ஸோ அவங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் என்ன, ஜஸ்ட் அதோட கிளாஸஸ் என்ன, அவங்கக்கிட்ட பேசி அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி திங்ஸை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறது தான் எப்போவுமே பெட்டர். பிகாஸ் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நம்ம ஒரு ரெக்கார்டட் கோர்ஸோ வேறு ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் டவுட் வரும். ஸோ அதை வந்து கிளாரிஃபை பண்ணணும். ஸோ திங்ஸ் நிறைய இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் எங்கேனாலும் ஜாயின் பண்ணலாம்ப்பா. ஓகே. ஸோ நம்ம வந்து இதுக்கான கோர்சஸை ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களோட டெக்னிக்கல் சப்போர்ட் எப்போனாலும் நீங்கள் வந்து கூப்பிடலாம். சார் நீங்கள் நம்ம கோர்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணால் தான் நான் உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ உங்களுக்கு காமனாகவே டெக்னிக்கலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஸோ எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கான ஆன்சர்ஸை உங்களுக்கு கொடுப்போம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஒரு கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த கோர்சஸ் எப்போவுமே லைவ் கிளாஸஸ் தான். ஒருவேளை உங்களால் அதை பார்க்க முடியலன்னா அது ரெக்கார்டாக மாறிக்கும். ஓகேங்களா? ஸோ ரெக்கார்டரை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து ப்ரீ ஷெடியூலில் உங்களுக்கு கிளாஸஸ் கொடுப்போம். அண்ட் தென் கோர்ஸோட வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2 years இருக்கும். PDF மெட்டீரியல் எல்லா கிளாஸஸ்க்குமான PDF மெட்டீரியல். குட் ஆஃப்டர்நூன் ஆதிகேஷவ். ஸோ அடுத்ததாக வீக்லி டெஸ்ட்டு அண்ட் அதுக்கான டிஸ்கஷன்ஸ், டெஸ்ட் சீரீஸ் அண்ட் அதுக்கான டிஸ்கஷன், டெய்லி கிளாஸ்லையும் நம்ம டிஸ்கஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகே. ஃபார் மோர் எக்ஸாம் ரெலவெண்ட்டான ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் நம்பருக்கு கூப்பிடுங்கப்பா. ஸோ இதுதான் உங்களோட ஷெடியூல். இந்த மாதிரியான ஷெடியூலில் தான் நம்ம கிளாஸஸ் எப்போவுமே உங்களுக்கு போகும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பார்த்துட்ருக்கோம். சார் பவர் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவர் சிஸ்டமே இப்போ நமக்கு மார்க்கிங் ஸ்கீம்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ தேர்ஃபோர் இன்னும் நீங்கள் அதை டீட்டெயில்டாக படிக்கணும். ஸோ இப்போ நம்ம கிளாஸஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ மோர் தென் உங்களுக்கு டீட்டெயில்டாகவே நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? A to Z நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பவர் சிஸ்டமுக்கு 30 மார்க்குப்பா, 30 கொஷின் அவுட் ஆஃப் 200 கொஷினில் 30 கொஷின் பவர் சிஸ்டம் இருக்குது. அதனால் பவர் சிஸ்டம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ அதில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களால் அந்த 30 கொஷினுக்கு வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போது அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் சார், நேற்று கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் சார், டிஸ்டன்ஸ் ரிலே பார்த்துருந்தோம். ஸோ கரெக்டாக? டிஸ்டன்ஸ் ரிலே பொதுவாக எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொன்னேன். டிஸ்டன்ஸ் ரிலே எதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு காமனாகவும் கேட்பாங்க.
ஓகேயா சார்? பொதுவாக ஒரு ரிலேவை காமனாகவும் கேட்பாங்க, இல்லை அதுக்கு இன்ஸ்பெசிஃபிக்காகவும் கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சார் டிஸ்டன்ஸ் ரிலே அப்படின்றது எதுக்காகன்னா காமனாக கேட்குறாங்கன்னா யூஸ்டு டு ப்ரொடெக்ட் டிரான்ஸ்மிஷன் லைன். கரெக்டா? டிரான்ஸ்மிஷன் லைனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் டிஸ்டன்ஸ் ரிலே யூஸ் பண்ணுறோம். அண்ட் அகைன் நமக்கு என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் ரிலே இஸ் கிளாசிஃபைடு இன்டு 3 types. கரெக்டா? பேஸ்ட் ஆன் த ஆப்ரேட்டிங் டார்க் அண்ட் ரீஸ்ட்ரைனிங் டார்க் இன் த ரிலே. என்னோட ரிலேல இருக்கிற ஆப்ரேட்டிங் டார்க் அண்ட் ரீஸ்ட்ரைனிங் டார்க்கை பொறுத்து டிஸ்டன்ஸ் ரிலேவை நம்ம 3 டைப்பாக கிளாசிஃபை பண்ணியிருப்போம். ஸோ த ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இஸ் ரியாக்டன்ஸ் ரிலே. செகண்ட் கிளாசிஃபிகேஷன் என்னப்பா? எஸ், இட் இஸ் இம்பிடன்ஸ் ரிலே. Third classification is என்னப்பா? It is Moore relay or admittance relay. Clear? So என்னோட third classifications அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா that is Moore relay or admittance relay. சரி, இந்த 3 ரிலேவை தானே நம்ம பார்த்தோம், கரெக்டா? ஸோ இம்பிடன்ஸ் ரிலே, ரியாக்டன்ஸ் ரிலே அண்ட் Moore relay அப்படின்னு நம்ம பார்த்தோமா? அடுத்ததா இதோட ஆப்ரேட்டிங் டார்க்கை நான் உங்களுக்கு எழுதியிருப்பேன். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் டார்க்கை பொறுத்து தான் இந்த ரிலேக்கு நேமை கொடுத்துருப்போம். So impedance relay பொறுத்த வரைக்கும் that is T is equivalent to K1 I square minus K2 V square. ஓகேயா? ஸோ இதோட டார்க் எக்ஸ்பிரஷன். அப்போ இந்த ரிலேவை நம்ம என்ன சொல்லுவோம் சார்? ரீஸ்ட்ரைனிங் டார்க்கை பேஸ் பண்ணி தான் நேமிங் கொடுப்போம். ஸோ இதில் எது ரீஸ்ட்ரைனிங் டார்க்கு? இந்த K1 V square அப்படின்றது which is a ரீஸ்ட்ரைனிங் டார்க்கு, இந்த K1 I square அப்படின்றது என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்கு. அப்போ இந்த ரிலேக்கான நேம் என்ன சார்? எஸ், what we give? voltage restrained over current relay. கரெக்டா? இது ரொம்ப முக்கியம். கரெக்டா? இது voltage restrained over current relay. அடுத்ததா இது டைரக்ஷனல் ரிலேவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்குக்கு எந்த டைரக்ஷனல் யூனிட்டும் இல்லை. therefore it is a non directional relay. ஓகேயா? இட் இஸ் a non-directional relay. ஸோ இம்பிடன்ஸ் ரிலே முடிஞ்சிருக்குமா? ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் இதோட டயக்ராம் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஆர்எக்ஸ் பிளேனை நான் நேற்று போட்டிருந்தேன், ஜஸ்ட் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் நம்ம அதை பார்ப்போம். ஆர்எக்ஸ் பிளேனை திரும்பவும் நான் உங்களுக்கு எடுத்துக்குவேன். ஓகேயா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எக்ஸாம்ல இதுல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்ததா ரியாக்டன்ஸ் ரிலேக்கு நம்ம டார்க் எப்படி டைரைவ் பண்ணியிருக்கோம்ப்பா? த டார்க் இஸ் வாட்? ஸோ என்ன மாதிரி இருந்திருக்கும்? இது K1 I square minus K3 VI cos of theta minus tau. கரெக்டா? இது என்ன? அகைன் இட் இஸ் a restraining torque, it is a operating torque. அப்போ therefore it is a directional features. ஆனா எதுல இருக்குன்னா restrainingல தான் இருக்கு. அப்போ therefore இந்த ரிலேவை நம்ம என்னன்னு சொல்லலாம்? directional restrained over current relay. அகைன் இந்த ரிலே டைரக்ஷனல் ரிலேவா? கிடையாது. இட் இஸ் a non-directional relay. நேம்ல டைரக்ஷனல் ரீஸ்ட்ரைன்டுன்னு இருக்குன்றதுனால டைரக்ஷனல் ரிலே கிடையாது. ஸோ இது வந்து ரீஸ்ட்ரைனிங் ஃபோர்ஸ் மட்டும்தான் டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. பொதுவாக ரிலேக்கு நம்ம ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸை தான் பார்க்கணும். ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸில் உங்களுக்கு டைரக்ஷனல் யூனிட் இருந்துச்சுன்னா தான் தட் இஸ் டைரக்ஷனல் ரிலே. இதில் ஆப்ரேட்டிங் யூனிட்ல கிடையாது. therefore it is a non-directional relay தான். ஓகே, இட் இஸ் a non-directional relay தான். அடுத்ததா நெக்ஸ்ட் லாஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எழுதியிருப்போம். that is torque equivalent to K1 இல்லைன்னா K3 எப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேயா? ஸோ K1 VI cos of theta minus tau minus K2 V square. கரெக்டா? இந்த ரிலே என்ன ரிலேப்பா? எஸ், இந்த ரிலே என்னோட Moore ரிலே அப்படின்னு நம்ம பார்த்துருப்போமா? ஸோ இதுதானப்பா. ஸோ இதை வந்து K1 K2ன்னு போட்டாலும் தப்பு இல்லை. இல்லை நம்ம பொதுவாகவே டைரக்ஷனல் யூனிட்டுக்கு கோஎஃபிஷியன்ட் K3ன்னு போட்டிருப்போம். ஸோ வோல்டேஜ் யூனிட்டுக்கு கோஎஃபிஷியன்ட் K2ன்னு போட்டிருப்போம். இப்படி போட்டாலும் தப்பு இல்லை. ஸோ இந்த இடத்துல என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்கை பாருங்க. எஸ், ஆப்ரேட்டிங் டார்க் ஹேஸ் அ டைரக்ஷனல் யூனிட். கிளியரா? என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்குக்கு டைரக்ஷனல் யூனிட் இருக்குல்லப்பா. டைரக்ஷனல் யூனிட் இருக்கிறதுனால இந்த ரிலேக்கு பேர் டைரக்ஷனல் ரிலேன்னு சொல்லலாம்.
அட் த சேம் டைம் இதுக்கு நேமிங் நம்ம கொடுக்கணும்ல. அப்போ இதோட நேமிங் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் என்னோட ரீஸ்ட்ரைனிங்கை நீங்கள் எடுத்துக்கணும், அடுத்ததா என்னோட ஆப்ரேட்டிங்கை எடுத்துக்கணும். கரெக்டா? இந்த ரிலேக்கு என்ன, வோல்டேஜ் ரீஸ்ட்ரைன்டு டைரக்ஷனல் ரிலே. So இது என்னப்பா, it is a directional relay. So clear? அடுத்ததா இந்த ரிலேஸ்ல எல்லாம் எப்படி வர்க் பண்ணுது, impedance seen by the relay lesser than the set impedance இருந்தா வர்க் பண்ணோம், reactance seen by the relay lesser than the set reactance இருந்தா வர்க் பண்ணோம் அப்படின்ற பாராமீட்டர்ஸ் நேத்து நான் உங்களுக்கு கொடுத்தேன். இதை தவிர்த்து என்னோட RX டயக்ராம் எப்படி வரையணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த ரெண்டு ரிலேஸ்க்கு எப்படி இருந்திருக்கும்னா, எனக்கு சர்க்குலராக இருந்திருக்கும், இவனுக்கு எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் இந்த பிளேன். ஸோ எக்ஸ் பிளேன், இமேஜினரி பிளேன், தட் இஸ் இம்பிடன்ஸ்னா. ஸோ இம்பிடன்ஸோட ஆர்எக்ஸ் பிளேன் இது, இம்பிடன்ஸ் ரிலேவோட ஆர்எக்ஸ் பிளேன் இது. ஸோ ரியாக்டன்ஸ் ரிலேவை பொறுத்த வரைக்கும் ரியாக்டன்ஸ் ரிலே இப்படி இருந்திருக்கும். அடுத்ததாக மோர் ரிலேக்கு நம்ம என்ன பார்த்துருப்போம்ப்பா, இப்படி இருந்திருக்கும். ஸோ கிளிக்டா. ஸோ இது நேற்று நான் உங்களுக்கு கிளாஸஸ்லேயே போட்டிருப்பேன். ஓகேயா? ஸோ அப் டு திஸ் இதுதான் நேற்று நம்ம பார்த்தோம். இந்த கிளாசிஃபிகேஷன்ஸும் இதில் இருக்கிற இந்த பாயிண்ட்ஸும் ரெகுலராக உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்குறாங்கப்பா. டெஃபினட்டாக இந்த எக்ஸாம்லேயும் உங்களுக்கு ஒரு கொஷின் 2 கொஷின் கண்டிப்பாக அதுலேயே வரும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் இதோட இப்போ இம்பிடன்ஸ் சீன் பை த ரிலே லெஸ்ஸர் தேனா கிரேட்டர் தேனா அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் நான் நேற்று சொன்னேன்ல. இப்போ அந்த இம்பிடன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ அடுத்ததா இதில் இருந்த பிரச்சனைங்க என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஓகேயா? ஸோ இப்போ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, கால்குலேஷன் ஆஃப் இம்பிடன்ஸ் சீன் பை த ரிலேஸ். ஸோ என்னோட இம்பிடன்ஸை எப்படி நம்ம ரிலேஸ் பார்க்குது, நம்ம எப்பவுமே என்ன சொன்னோம், தட் இஸ் ஜெட் சீன் லெஸர் தேன் ஜெட் செட் ரிலே ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொன்னா. சரி, எக்ஸாம்பிளா செட் இம்பிடன்ஸ் நான் 10 ஓம்னு வச்சேன்னா என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன்ல சீன் இம்பிடன்ஸை பார்க்கும் ஃபால்ட் கண்டிஷன்ல. அப்போ ஃபால்ட் கண்டிஷன்ல என்னோட சீன் இம்பிடன்ஸ் லெஸர் தேன் 10 ஓம் விச் இஸ் 9 ஓமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ரிலே ஆப்ரேட் ஆகும். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத தான் நான் இதை சொல்ல போறேன். ஓகே, the calculation of impedance seen by the relay. Calculation of impedance seen by the relay. ஓகே, ஸோ இப்போ அதுக்காக என்ன பண்ணணும்னா, we need to assume on a transmission line. ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனு, அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட சிடிபிடி, குட் ஆஃப்டர்நூன்ப்பா. ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட சிடிபிடி, அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜு, ஸோ அந்த லைனோட கரண்ட்டு, எல்லா திங்ஸும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இது ஒரு கிவன் டிரான்ஸ்மிஷன் லைன். இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் சார் இது. ஓகே, இது என்னோட கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட கரண்ட் I1 டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட கரண்ட் I1 டேஷ். அடுத்ததான் நெக்ஸ்ட்டு இது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ். ஓகே, அதோட வோல்டேஜ் தட் இஸ் V டேஷ்னு எடுத்துக்கிறேன். ஸோ I1 டேஷ்னு எடுத்துக்கிறதுக்கு I டேஷ்னு எடுத்துக்கலாம். I டேஷ் V டேஷ். I டேஷ் V டேஷ் அப்படின்றது என்னன்னா, டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜும் டிரான்ஸ்மிஷன் லைனோட கரண்ட்டும். ஓகே, அடுத்ததா இப்போ இதை நான் வந்து டிஸ்டன்ஸ் ரிலேயோட கனெக்ட் பண்ணுறேன் சார். ஓகே, அதாவது இப்போ பாருங்கள், இந்த கரண்ட் இதோட கனெக்டாக இருக்குது. ஸோ இது என்னோட சிடியோட கரண்ட்டு, அடுத்ததாக இது என்னோட பிடியோட கரண்ட்டு. அதாவது சிடியோட கரண்ட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா தட் இஸ் ஐ. ஓகேயா? ஸோ பிடியோட வோல்டேஜ் எடுத்தீங்கன்னா தட் இஸ் வி. இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ்க்கு பேர் விப்பா. அடுத்ததாக இங்கே வருது இல்லை ஒரு கரண்ட்டு, இந்த கரண்ட் இஸ் ஐ. ஓகேயா? த கரண்ட் enters to the relay is I.
ஓகே, இது CT ஓட ரேஷியோ. இப்போ கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு பிரைமரி செகண்டரின்னு இருக்கும். இது என்னோட பிரைமரி சைடுன்னா இங்க வந்தது என்னோட செகண்டரி சைடு. அதே மாதிரி தான் இது என்னோட பிரைமரி சைடுன்னா இது என்னோட செகண்டரி சைடு. ஓகே, அதை நீங்க அஷ்யூம் பண்ணணும். இப்போ அதை பொறுத்து தான் இந்த ரிலேல எனக்கு என்ன வேணும், இம்பிடன்ஸ் சீன் பை த ரிலேவை நீங்க கண்டுபிடிக்கணும். ரைட், இப்போ இம்பிடன்ஸ் சீன் பை த ரிலேவை தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ சிம்பிள் தான். அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்திருக்கோம். கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி டிரான்ஸ்மிஷன் லைனோட கனெக்டாக இருக்குது, செகண்டரி ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேவோட கனெக்டாக இருக்குது. சிமிலர்லி என்னோட பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி டிரான்ஸ்மிஷன் லைனில் கனெக்டாக இருக்குது, செகண்டரி டிஸ்டன்ஸ் ரிலேவோட கனெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்னோட சிடி பிடியோட ரேஷியோஸை நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ் அப்படின்றது என்னன்னா இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட ரேஷியோ, சிடி ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிறேன். சிடி ரேஷியோ. சரி, சிடியோட ரேஷியோ எப்படி எழுதலாம்? பிரைமரி சைட்ல யார் இருக்கா, இவன் இருக்கான். செகண்டரி சைட்ல இவன் இருக்கான். அப்போ தேர்ஃபோர் ஐ டேஷ் டிவைட் பை ஐ அப்படின்னு எழுதலாமா? கரெக்டா? சிடியோட ரேஷியோ எப்படி எழுதலாம்? ஐ டேஷ் பை ஐன்னு எழுதலாமா? ஸோ அப்போ ஃப்ரம் திஸ் ஐ டேஷ், எனக்கு ஐ வேணும், ஐ டேஷ் வேணாம், ஐ வேணும். ஏன்னா ஐயும் வியும் தான் ரிலேல போகுது. ஐ டேஷ் பி டேஷ்ன்றது டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்கிறத சொல்லுது. ஓகேயா, எனக்கு ஐயும் வியும் தான் ரிலேல போகுது. தேர்ஃபோர் அப்போ எனக்கு ஐ வேணும். அப்போ ஃப்ரம் திஸ் ஐ எப்படி எழுதலாம்? ஐ கேன் பி ரிட்டன் ஆஸ் ஐ டேஷ் டிவைட் பை எக்ஸ். ஓகேயா, ஸோ ஐ டேஷ் டிவைட் பை எக்ஸ்ன்னு எழுதலாம். அதே மாதிரி நீங்க ஒய்யை என்னன்னு எடுத்துக்கலாம், பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரோட ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கலாம். சிடின்னா கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், பிடின்னா பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ இது எப்படி எழுதிருப்போம்? தட் இஸ் வி டேஷ் டிவைட் பை வி. அப்போ ஃப்ரம் திஸ் இதுல இருந்து என்ன எழுதலாம்? வி இஸ் ஈக்குவல் டு வி டேஷ் டிவைட் பை ஒய். ஓகேயா, ஸோ இந்த எக்ஸ், இந்த ஐ வின்றது என்ன? கரண்ட் த்ரூ த டிஸ்டன்ஸ் ரிலே. இது ஐன்றது கரண்ட் த்ரூ த ரிலே, வின்றது வோல்டேஜ் அக்ராஸ் த ரிலே. ஓகே, ஸோ ஐ வின்றது ரிலேக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ், ஐ டேஷ் வி டேஷ்ன்றது டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ். இப்போ புரியுது இல்லப்பா? ஸோ இப்போ புரியுதா? இப்போ என்னோட சீன் இம்பிடன்ஸ் ஆஃப் ரிலே வேணும்னா அப்போ ரிலேவோட வோல்டேஜ் டிவைட் பை ரிலேவோட கரண்ட்டை நீங்கள் போடலாம்ல. ஸோ ரிலேவோட வோல்டேஜ் டிவைட் பை ரிலேவோட நீங்கள் கரண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரிலேவோட இம்பிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, அப்போ ஃபார் திஸ் நான் என்ன எழுதலாம்? ஸோ Z seen is equivalent to V by I. So Z seen of relay. அப்போ ரிலேக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜும் ரிலேக்கு அக்ராஸாக இருக்கிற கரண்ட்டையும் டிவைட் பண்ணுங்க. ரிலேக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் என்னப்பா? ரிலேக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் இஸ் V1 dash by Y. அடுத்ததா டிவைடட் பை ரிலேக்கு அக்ராஸாக இருக்கிற கரண்ட் என்னப்பா? I1 dash divided by X. ஓகே, இதை ஃபர்தராக டிவைட் பண்ணால் என்ன வரும் நமக்கு? இந்த எக்ஸ் மேலே போயிடும். அப்போ எக்ஸ் பை ஒய் இன்டூ, கரெக்டா? எக்ஸ் பை ஒய் இன்டூ அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்பா? ஸோ இந்த V1 டேஷ் மேலே போயிடும், I1 டேஷ் கீழே வந்துடும். V டேஷ் I டேஷ். ஸோ கிளியரா? திஸ் இஸ் வாட் இம்பிடன்ஸ் சீன் பை த ரிலே. அடுத்ததா இந்த V டேஷ் I டேஷ்ன்றது என்னப்பா? V டேஷ்ன்றது டிரான்ஸ்மிஷன் லைனோட கரண்ட். ஸோ ஐ டேஷ்ன்றது டிரான்ஸ்மிஷன் லைனோட கரண்ட். ஸோ வி டேஷ்ன்றது டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ். அப்போ தேர்ஃபோர் டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ் டிவைட் பை டிரான்ஸ்மிஷன் லைனோட கரண்ட் எனக்கு என்ன கொடுக்கும்? எஸ், எக்ஸ் பை ஒய் ஆஃப் ஜெட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, இம்பிடன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் தான் சார் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் Z seen. ஓகேயா, சீன் இம்பிடன்ஸ் ஆஃப் ரிலேன்றது என்னவா வருது பாருங்க. என்னோட ரிலேவில் கிடைச்ச இம்பிடன்ஸ்ன்றது தட் இஸ் எக்ஸ் பை ஒய் இன்டூ டிரான்ஸ்மிஷன் லைன் இம்பிடன்ஸ். அப்போ சி டிரான்ஸ்மிஷன் லைன்ல இம்பிடன்ஸ் ஒரு 10 ஓம் இருக்குன்னா அடுத்ததா அது கூட எக்ஸ் பையோட ரேஷியோ எனக்கு மல்டிப்ளை ஆகுது. இங்க எக்ஸ் பையோட ரேஷியோன்றது என்ன சொல்லுதுப்பா? சிடி அண்ட் பிடியோட ரேஷியோ.
கரெக்டா? சிடி பை பிடியோட ரேஷியோ தான் எனக்கு அந்த இடத்துல இது மீன் பண்ணுது. அப்போ ZCன்றது எக்ஸ் பை ஒய் இன்டூ Z டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் கிடைக்குது. ஓகே, அடுத்ததா ஒருவேளை உங்களுக்கு இந்த சிடிபிடி ரேஷியோ கொடுக்கல அப்படின்னா எப்பவுமே இதோட ரேஷியோவை நம்ம ஒன்னா கன்சிடர் பண்ணிக்கணும். இஃப் சிடி அண்ட் பிடி ரேஷியோஸ் are not given, assume capital X by capital Y is 1. okay, இதுதான் ratio of CT divided by ratio of PT. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ புரியுது இல்லை? இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும்பா. ஓகே, அப்போது ஒரு ரிலேல நம்ம என்ன சொல்கிறோம், என்னோட இம்பிடன்ஸை பொறுத்து தான் ரிலே ஒர்க் ஆகுச்சா இல்லையான்றது நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ அது நீங்கள் செட் பண்ண வேண்டிய இம்பிடன்ஸ் என்ன செட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது இல்லை? ஓகே, ஸோ என்னோட ரிலேக்கு நீங்கள் இம்பிடன்ஸை செட் பண்ணுறீங்கன்னா என்ன செட் பண்ணணும்னு தெரியாது. அப்போ இந்த ப்ரொசீஜரை வச்சு தான் நான் என்ன பண்ணுறேன், ஸோ இம்பிடன்ஸ் செட்டிங்கை நான் கால்குலேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்க, ஜஸ்ட் நான் இந்த ஒரு ப்ராப்ளம் மூலமாக திரும்ப இந்த கான்செப்டை இன்னும் உங்களுக்கு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா எப்பவும் ப்ராப்ளம் போனால் உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஃபர்தராக இம்ப்ரூவ் ஆகும். இப்போ பாருங்க, இந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்குவோம் நம்ம. 132 kV transmission line is protected by impedance relay அப்படின்னு சொல்றாங்க. (132 kV transmission line is protected by impedance relay. The impedance of line is 120 ohm. Transmission line oda impedance கொடுத்திருக்காங்க. The impedance of OHTL is 120 ohms. The line is connected to the supply circuit by relay circuit 132 bar 110 kV PT, 132 kV bar 110, okay, 132 kV bar 110 volt PT potential transformer and 1000 bar 5 ampere current transformer. ஓகே, ஸோ இந்த வழியா என்னோட ரிலே சர்க்கியூட்டோட லைன் கனெக்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கால்குலேட் த இம்பிடன்ஸ் சீன் பை த ரிலே ஃபார் அ ஃபால்ட். Seen by the relay for a fault at the middle of transmission line. ஓகே, அதாவது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட மிடில் ஒரு ஃபால்ட் நடந்துச்சுன்னா என்னோட இம்பிடன்ஸ் சீன் பை த ரிலே என்னவா இருக்கும்? ஓகே, டிரான்ஸ்மிஷன் லைனோட மிடில் ஒரு ஃபால்ட் நடந்திருக்கப்போ இம்பிடன்ஸ் சீன் பை த ரிலே என்ன, எத்தனை ஓம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இம்பிடன்ஸ் சீன் பை த ரிலே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் புரியுது இல்லப்பா? சேம் இதே மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் போயிட்டு இருக்கு. இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கிற சிடி கொடுத்துருக்காங்க, பிடியும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இந்த ரிலேக்கு என்னோட ZCனோட ஆக்சுவல் வேல்யூ என்ன அப்படின்னு எனக்கு இந்த கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகே, அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன்? ZCn is equivalent to X by Y Z transmission line அப்படின்னு எழுதலாமா? ஸோ எக்ஸ் பை ஒய்ன்றது என்ன சார்? ஒருவேளை கொடுக்கலன்னா நீங்கள் 1 எடுத்துக்கணும், ஸோ கொடுக்கலன்னா 1 எடுத்துக்கணும். ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்களே, ஸோ அப்போது எக்ஸ்ன்றது என்ன அங்கேயே எழுதுனேன். ஸோ எக்ஸ் இஸ் அ சிடி ரேஷியோ. ஓகே, எக்ஸ்ன்றது சிடியோட ரேஷியோ, ஒய்ன்றது பிடியோட ரேஷியோ, கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மோட ரேஷியோ, பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ரேஷியோ.
அப்போ நீங்கள் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ரேஷியோவை கண்டுபிடிக்கலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சார்? கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரு 1000 பார் 5 அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டா? அப்போ கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட ரேஷியோ என்ன? இட்ஸ் இஸ் 200. அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரோட ரேஷியோ என்னப்பா? தட் இஸ் 132 kV பார் 110 வோல்ட். ஓகே, ஸோ 132 kV பார் 110 வோல்ட்னா என்ன வரும்? இட்ஸ் இஸ் 1200 வரும். ஓகே, ஸோ அப்போ தேர்ஃபோர் நீங்கள் இதை அப்படியே எழுதி போட்டுக்கலாமா? இப்போ நெக்ஸ்ட்டு 200 டிவைட் பை 1200 இன்டூ ஜெட் டிரான்ஸ்மிஷன் லைன். நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1/6 இன்டூ ஜெட் டிரான்ஸ்மிஷன் லைன்னு வருமா? எஸ், 1/6 இன்டூ ஜெட் டிரான்ஸ்மிஷன் லைன் வரும். இப்போ என்னோட ஜெட் டிரான்ஸ்மிஷன் லைன் இம்பிடன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன் கொடுத்துருக்காங்களா? எஸ், தே கேவ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? இம்பிடன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைனை 120 ஓம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்ததா, ஸோ நீங்கள் அப்படியே டைரக்டா அதே 120 ஓமை இங்கே போடக்கூடாது. ஏன்னா இம்பிடன்ஸ் ஆஃப் த லைன்ன்றது என்னப்பா? அந்த ஹோல் டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸ். ஓகே, the whole impedance தான் ZTL 120 ohm. ஆனால் இங்கே ஃபால்ட் எங்கே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபால்ட்டு எந்த இடத்துல நடந்திருக்கு? the fault occurs at the middle of the line. Okay, the fault is occurs at the middle of the transmission line. அப்போ என் டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸ் சேம் 120 அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஓகே, இந்த இடத்துல the fault is occurs on the middle of the transmission line. ஆக்சுவலா நம்ம என்ன பார்த்தோம்ப்பா? ஸோ மிடில் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன்ல நடக்கிறப்போ என்னோட இம்பிடன்ஸ் என்னவாயிடும்? இம்பிடன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் நியூ வில் பிகம் ZTL old divided by 2 மாறி இருக்கும். ஸோ கரெக்டா? ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குப்பா. இது ஒரு 2 ஓம்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட மிடில் எனக்கு இதை கனெக்ட் ஆகுறதுனால ஸோ என்னவாகும்? இது அப்படியே ஒரு டெல்டா கனெக்ஷனாக வந்திருக்கும். அதிலிருந்து நம்ம டி நெட்வொர்க்காக கன்வெர்ட் பண்ணி அடுத்ததாக அதோட ஒரிஜினல் இம்பிடன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதை நீங்கள் ஆல்ரெடி பவர் சிஸ்டமில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகேங்களா, மிடில் ஆஃப் த லைனில் நடக்கிறதுனால நான் என்னன்னு சொல்லிடுறேன், நியூ ZTL நியூ வந்து 120 divided by 2, that is what? 60 ohms. கிளியரா? ஸோ மிடில் ஆஃப் த லைனில் நடக்கிறதுனால என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸ் என்னவாயிடும்? 60 மாறிடும். இப்போ தேர்ஃபோர் ZCன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ZC is equivalent to என்ன போட்டோம்? 200 divided by 1200 into ஜெட் டிரான்ஸ்மிஷன் லைன் இங்கே என்ன போடணும்? 60 போடணும். அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் 1/6. அப்போ 60/6 which is 10 ohms. ஓகே, அதாவது இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட சீன் இம்பிடன்ஸ் அப்படின்றது 10 ohms இருக்குது இந்த கேஸில். ஓகே, இந்த மாதிரி ஒரு மிடில் ஆஃப் த லைனில் உங்களுக்கு ஃபால்ட் நடந்தால் உங்களோட ரிலேக்கு எவ்வளோ இம்பிடன்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ohm. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ரிலேவோட செட்டிங்கை வந்து 11 ohms அப்படின்னு செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த இம்பிடன்ஸ் சீன் இஸ் 10 ohm இருக்கா? அப்போ ரிலே வந்து ஆப்ரேட் ஆகும். ஓகே, அப்போ ஒரு செட் இம்பிடன்ஸ் நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் நடக்கும்? ஸோ இது வந்து மிடில் ஆஃப் த லைன்ல இருந்தா மட்டும்தான் ரியாக்ட் ஆகும். ஸோ இதுவே பஸ் பாரோட நியரர்ல இருந்தா அப்போ என்னோட சீன் இம்பிடன்ஸ் என்ன? ஸோ இதுவே இட் இஸ் அவே ஃப்ரம் த பஸ் பாரா இருந்தா அப்போ சீன் இம்பிடன்ஸ் என்ன? ஸோ அந்த சீன் இம்பிடன்ஸை டிசைட் பண்ணணும்ப்பா. அதை டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் என்னோட ரிலே வந்து ஆப்ரேட்டிங் சொல்ல முடியும். அதோட ரிலேயோட ஆப்ரேட்டிங்கிறது டிசைட் ஆகுது. புரியுதா? அப்போ நான் வந்து 11 ohmன்றது செட் பண்ணி வச்சிருந்தேன்னா இங்க என்னோட சீன் இம்பிடன்ஸ் ஆஃப் த ரிலேக்கு ரிலேவோட இம்பிடன்ஸ், அதாவது ரிலே ஃபேஸ் பண்ற இம்பிடன்ஸ். அப்போ ரிலே ஃபேஸ் பண்ற இம்பிடன்ஸ்ன்றது 10 ohm இருக்கும். அப்போ தேர்ஃபோர் என்ன பண்ணும்? ரிலே வந்து ஒர்க் பண்ணும். ஓகே, அப்போ என்னோட ரிலே வந்து ஒர்க் பண்ணும். ஸோ புரியுது தானே? ஓகே, இந்த கேஸ்ல என்ன ஆகும்? எஸ், ரிலே இஸ் டெஃபினெட்லி ஆப்ரேட்ஸ். ஓகே, அப்போ என்னோட ரிலே வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ சார் இந்த புரியுதா? இந்த இம்பிடன்ஸை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் ரிலேக்கு இம்பிடன்ஸை செட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸை பொறுத்து நான் ரிலே இம்பிடன்ஸை செட் பண்ணுவேன். செட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வேற கண்டிஷன்ஸ் நடக்க என்ன ஆகும்? இந்த ரிலே வந்து ஆப்ரேட் ஆகுமா இல்லையா அப்படின்றது என்னால சொல்ல முடியும். ஸோ கிளியர் தானப்பா? இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைல்ல? ஓகேயா? ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் நம்ம நேற்று பார்த்தோம்ல அந்த டேபிளை நான் உங்களுக்கு போடுறேன்.
ஸோ அதுக்கப்புறமா இன்னைக்கு நம்ம ஒரு புது கான்செப்ட்ஸை படிக்க போகிறோம். ஆர்எக்ஸ் டயக்ராம், அதாவது ஆர்எக்ஸ் பிளேன் இல்லை ஆர்எக்ஸ் ஸ்பேஸ் டயக்ராம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை நேற்றே நம்ம வரைஞ்சிருந்தோம். இந்த டயக்ராமை இன்னைக்கு நம்ம ரிகால் பண்ணிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். பவர் ஸ்விங்னா என்ன, ஆர்க் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, லோடு என்க்ரூச்மெண்ட் என்ன. ஆக்சுவலி இதெல்லாம் பவர் சிஸ்டம்ல நடக்கிற ப்ராப்ளம்ஸ்பா. ஓகே, இதெல்லாம் எதனால நடக்குது, இது நடந்தா எந்த ரிலேஸ் அஃபெக்ட் ஆகும், எந்த ரிலே ஹைலி அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம முன்னையே இந்த ரிலேயோட ஸ்பேஸ் டயக்ராமை வரைஞ்சிருந்தோம். இப்போ நான் ஓவராலாக ஒரு முறை அதை வரைஞ்சிடுறேன். ஒரே பிளேன்ல வரைய போறேன். ஓகே, முன்ன நான் தனித்தனியாக வரைஞ்சிருந்திருப்பேன். இப்போ நான் வந்து ஒரே பிளேன்ல வரைய போறேன். ஓகே, ஸோ இந்த ரிலே எதுக்குப்பா நம்ம வரைஞ்சோம்? ஸோ பர்ஃபெக்டா சென்டர் அட் த ஆரிஜன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சென்டர் அட் த ஆரிஜன் வித் ரேடியஸ் ஆர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா இது என்ன ரிலே? இது எந்த ரிலேயோட ஆர்எக்ஸ் பிளேன்? இது என்னோட எந்த ரிலேயோட ஆர்எக்ஸ் பிளேன்? திஸ் இஸ் ரியாக்டன்ஸ், திஸ் இஸ் ஒன்லி ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த பிளேன் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் a reactance relay, sorry impedance relay. ஓகே, இது என்னோட இம்பிடன்ஸ் ரிலேயோட ஆர்எக்ஸ் பிளேன். ஓகே, இது பர்ஃபெக்டா சென்டர் அட் த ஆரிஜின்ல இருக்கும். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் நம்ம ரியாக்டன்ஸ் ரிலேக்கு வரைஞ்சிருப்போம். சார் ரியாக்டன்ஸ் ரிலே எப்படி இருப்பாரு சார்? நீங்க ஞாபகம் இருக்காப்பா ரியாக்டன்ஸ் ரிலேக்கு நம்ம எப்படி போட்டோம்னு? எஸ், ரியாக்டன்ஸ் ரிலேவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆன் த எக்ஸ் பிளேன். கரெக்டா? இது என்னோட ரியாக்டன்ஸ் ரிலே. ஓகே, இது என்னோட ரியாக்டன்ஸ் ரிலேயோட ஆர்எக்ஸ் பிளேன். அடுத்ததா ஃபைனலா நம்ம வரைஞ்சது மோ ரிலே தான். கரெக்டா? ஸோ மோ ரிலே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ மோ ரிலேவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆரிஜன்ல இருந்து நமக்கு மூவ் ஆயிருக்கும்னு நான் சொன்னேன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஓகே, இது என்னோட மோ ரிலே. கிளியரா? இது என்னோட மோ ரிலேயோட ஆர்எக்ஸ் பிளேன். ஸோ இந்த ஆர்எக்ஸ் பிளேன் வேணும்ப்பா. இந்த ஆர்எக்ஸோட ஸ்பேஸ், பவர் ஸ்விங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறப்போ இதில் யாருக்கு ரொம்ப அதிகமான ஸ்பேஸ் இருக்கு, இல்லை இந்த ஆர்எக்ஸ் பிளேன் ரைட் சைடில் மூவ் ஆகுதுன்னா என்ன நடக்கும், லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுதுன்னா என்ன நடக்கும், என்னென்ன ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற திங்ஸை பார்ப்போம். ஓகே, இப்போ புரியுது இல்லை? இந்த 3 ரிலேவோட ஆர்எக்ஸ் பிளேனை நீங்கள் வரைஞ்சிட்டீங்க. ஓகே, இந்த 3 ரிலேயோட ஆர்எக்ஸ் பிளேனை நீங்கள் வரைஞ்சிட்டீங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பவர் ஸ்விங் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம். ஓகே, பவர் ஸ்விங்னா என்ன, அது எதனால நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததான் அந்த பவர் ஸ்விங் நடந்தால் எந்த ரிலே அஃபெக்ட் ஆகும், ஸோ ஏன் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம அடிஷ்னலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ போகலாம்ல. ஸோ ஆடியோ வீடியோ எல்லாமே நமக்கு ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இஷ்யூ நம்மளோட பவர் ஸ்விங் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நான் போக போகிறது தட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் பவர் ஸ்விங். சார் பவர் ஸ்விங்னா என்னன்னா, சார் பொதுவாக நமக்கு என்ன தெரியும், பவர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்மளோட லோடுன்றது ஒரு டிஸ்டர்பன்ஸ். சடனாக ஏதோ ஒரு லார்ஜ் லோடோ இல்லை லார்ஜ் டிஸ்டர்பன்ஸோ வருது. ஓகே, அப்போ ஒரு சடன் லார்ஜ் டிஸ்டர்பன்ஸ்னால எனக்கு என்ன ஆகும், லோட் ஆங்கிளில் சேஞ்சஸ் வரும் சடனாக. இப்போ பாருங்கப்பா, சடனாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்ததுனால என்னோட லோட் ஆங்கிளில் சேஞ்சஸ் நடக்குமா? இப்போ அந்த லோட் ஆங்கிளோட சேஞ்சஸ் டெஃபினட்டாக ஒரு ஸ்மால் ஆசிலேஷன்ஸை கொடுக்கும். இதை தான் நம்ம டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியில் பார்த்துருப்போம்.
கரெக்டா ஸ்டெபிலிட்டியில பார்த்தோம்ல. அப்ப therefore இங்க எனக்கு என்ன நடக்கும்னா எஸ் இட் லீட்ஸ் டு ஆசிலேஷன். ஓகேயா? ஸோ அப்போ என்னோட ஆசிலேஷன்ஸ் வருது அப்படின்னா என்ன நடக்கும்? என்னோட சர்க்கியூட்டோட டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்கிற பவர் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். அது ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு பேர் தான் பவர் ஸ்விங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேயா? சிம்பிள் தான். பவர் ஸ்விங்ன்றது எதனால வரும்னா பிகாஸ் ஆஃப் லார்ஜ் டிஸ்டர்பன்ஸ்னால என்னோட ரோட்டாரோட ஆங்கிள், லோட் ஆங்கிள் நம்ம சொல்லுவோம் சிங்க்ரனஸ் மெஷினுக்கு. சிங்க்ரனஸ் மெஷினோட லோட் ஆங்கிள் என்னவாகும்? சேஞ்ச் ஆகும். விச் மீன் சிங்க்ரனஸ் மெஷின் ஆசிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்போ சிங்க்ரனஸ் மெஷின்ஸ் ஆசிலேட் ஆகுதோ அப்பெல்லாம் என்னோட பவர் ஃப்ளோ கண்டிப்பா வேரி ஆகும். ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஆசிலேட் ஆகிட்டு இருக்கப்போ என்னோட பவர் ஃப்ளோன்றது ஒரே மாதிரி இருக்காது. பவர் ஃப்ளோ த்ரூ த டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து வேரி ஆகுது. தட் இஸ் ஸ்விங் ஆகும். பவர் ஃப்ளோ வந்து ஸோ கூடும் குறையும் கூடும் குறையும். ஓகே, ஸோ இந்த ஸ்விங்குக்கு பேர் தான் பவர் ஸ்விங் அப்படின்னு சொல்றோம். சரி, இதனால என்ன ஆகும்னா எஸ் டெஃபினட்டா இம்பிடன்ஸ் ஆஃப் த ரிலேவும் மாறும். இம்பிடன்ஸ் ஆஃப் த ரிலேவும் என்னவாகும்? ஃபர்ஸ்ட் ஜெட்சின்னு 10 ஓம்னு பார்த்தனா அது என்னவாகும்? 8 ஓமுக்கு போகும் அண்ட் 12 ஓமுக்கு போகும். இந்த மாதிரி ஸ்விங் ஆகும். இம்பிடன்ஸ் ஆஃப் த ரிலேவும் என்னவாகும்? ஸ்விங் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்விங் ஆகிறப்போ என்னோட சில ரிலேஸ் என்னவாக ஆரம்பிச்சிரும்னா மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிரும். அதாவது மால் ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிரும். இந்த இடத்துல நம்ம மால் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தேவையான டைம்ல ஒர்க் பண்ணாம தேவையில்லாத டைம்ல ஒர்க் பண்றதுக்கு பேர் தான் மால் ஆப்ரேஷன். ஓகே, அப்ப என்னோட ரிலே என்ன ஆக ஆரம்பிச்சிரும்னா மால் ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிரும். சார் பொதுவா இதுல எந்த ரிலேக்கு ரொம்ப அதிகமான மால் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த ரிலே அதிகமான ஆர்எக்ஸ் டயக்ராம்ல ஸ்பேஸ் வச்சிருக்கோ, அதிகமான ஆர்எக்ஸ் ஸ்பேஸை எந்த ரிலே வச்சிருக்கோ அந்த ரிலே தான் பொதுவா அதிகமா அஃபெக்ட் ஆகும். விச் மீன் இங்க நாங்க பாத்தீங்க இதுல எந்த ரிலேவோட ஸ்பேஸ் ரொம்ப அதிகமா இருக்கு பாருங்க. என்னோட எந்த பர்டிகுலர் ரிலேக்கு ஆர்எக்ஸ் பிளேனோட ஸ்பேஸ் அதிகமா இருக்கு? எஸ், இப்ப பாத்தீங்கன்னா என்னோட ரியாக்டன்ஸ் ரிலேக்கு தான் இதுதான் ஸ்பேஸ். ஏன்னா நம்ம பார்த்தோம் இதுதான் ஆப்ரேட்டிங் பாயிண்ட்னு சொன்னேன், நான் நேத்தே உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதுக்கு கீழே இருக்கிறது ஆப்ரேட்டிங், அதுக்கு மேலே போனீங்கன்னா நாட் ஆப்ரேட்டிங். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ரியாக்டன்ஸ் ரிலேயோட ஆப்ரேட்டிங் ரீஜியன்றது தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். தேர்ஃபோர் இந்த ரியாக்டன்ஸ் ரிலே தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகும் பிகாஸ் ஆஃப் த பவர் ஸ்விங். பவர் ஸ்விங் அப்படின்ற ஒரு பிரச்சனைனால ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகிற ஒருத்தன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா that is reactance relay. அடுத்ததா நான் என்ன சொன்னேன்? reactance relayனால என்னோட impedance of the line மாறும் அப்படின்னு நான் சொன்னேன்னா so scene impedance vary ஆகும்னு சொன்னேன்ல because of oscillation. ஒரு oscillations இருக்கறனால என்னோட scene impedanceம் சேஞ்ச் ஆகும்பா. ஓகேங்களா? அதோட scene impedance நான் இங்க வரையறேன். ஓகேங்களா? அதோட scene impedance இதே லைன்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதை நம்ம வேற கலர்ல எடுத்துக்குவோமா? பிளாக்கும் போட்டோம். ஸோ இந்த பர்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, இது இஸ் இம்பிடன்ஸோட இம்பிடன்ஸ் டியூரிங் பவர் ஸ்விங். ஓகே, இதுதான் என்னோட இம்பிடன்ஸ் டியூரிங் பவர் ஸ்விங்ல இருக்கும். இப்போ புரியுதாப்பா? பவர் ஸ்விங்னா என்ன? சடனா ஒரு லார்ஜ் டிஸ்டர்பன்ஸ் என் பவர் சிஸ்டம்ல வரும். டெஃபினட்டா வரும்ல. டிஸ்டர்பன்ஸை தான் நம்ம 2 டைப்பா பிரிச்சோம்ல. ஸோ ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்டர்பன்ஸ், டிரான்சியன்ட் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஃபால்ட்டுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். அப்போ ஒரு ஃபால்ட் நடந்துச்சுனாலும் இந்த கேசஸ்லாம் நடக்கும். ஓகே, அப்போ ஒரு ஃபால்ட் நடக்கிறப்ப என்ன நடக்கும்? டெஃபினட்டா ரோட்டார் ஆசிலேஷன்ஸ் வரும். அப்போ ரோட்டாரோட பவர்ல ஃபிளக்சுவேஷன்ஸ் வரும். சேம் ஆஸ் ரோட்டாரோட இம்பிடன்ஸ், சீன் இம்பிடன்ஸ்ன்றது ரிலேயோட சீன் இம்பிடன்ஸ்ன்றது மாறும். ஓகே, வென் ரிலேயோட சீன் இம்பிடன்ஸ் மாறுறப்போ என்னோட ரிலேஸ் என்ன ஆகும்னா மால் ஆப்ரேட் ஆகும். எந்த ரிலே ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரிலேவோட ஆர்எக்ஸ் பிளேன் ரொம்ப அதிகமாக இருக்குதோ அந்த ரிலே தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகும். ஸோ பொதுவாக ரியாக்டன்ஸ் ரிலே தான் ரொம்ப அதிகமான ஆர்எக்ஸ் பிளேனில் டயக்ராமில் ஸ்பேஸ் வச்சிருக்கு. ஆர்எக்ஸ் ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக அதுக்கு தான் இருக்கு. அப்போது அந்த ரிலே அதிகமாக அஃபெக்ட் ஆகும். தேர்ஃபோர் ரியாக்டன்ஸ் ரிலேவை நீங்கள் செப்பரேட்டாக அது மட்டும் தனியாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேயா? ஸோ ரியாக்டன்ஸ் ரிலே அலோன் இஸ் நாட் ப்ரிஃபரபிள். ரியாக்டன்ஸ் ரிலேவை மட்டும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா சார் அதுக்கு தான் ஆல்ரெடி பிரச்சனை இருக்கே. ஒரு சின்ன ஆசிலேஷன்ஸ் வந்துச்சுனாலுமே அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? இம்பிடன்ஸ் சீன் வந்து ஆசிலேட் ஆகும். இம்பிடன்ஸ் சீன் ஆசிலேட் ஆச்சுன்னா ரிலே ஆப்ரேட் ஆகிடும்.
ஆக்சுவலி ரிலே ஆப்ரேட் ஆகிட்டுச்சுன்னா பவரை ஐசோலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேயா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்னோட மால் ஆப்ரேஷன் தான் சொல்லணும். ஓகேயா? ஸோ இது ஒரு மால் ஆப்ரேஷன். அப்போ இந்த மால் ஆப்ரேஷன்ல இருந்து நம்ம தவிர்க்கணும், இம்பிடன்ஸ் ரிலேவை தவிர்க்கணும்னா ஸோ அது கூட என்னோட மோ ரிலேவை நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா மோ ரிலேக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஆர்எக்ஸ் பிளேன் தான் இருக்கும். பாருங்க, மோ ரிலேக்கு தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியான ஆர்எக்ஸ் ஸ்பேஸ். ஓகேயா? ஸோ இதை வேணா கூட நீங்க எழுதிக்குங்க. ரியாக்டன்ஸ் ரிலே ஆக்குபைஸ் மோர் ஆர்எக்ஸ் ஸ்பேஸ். இருங்க, இதை மட்டும் எழுதிக்கிறேன். ஏன்னா இதை எழுதிட்டு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா எனக்கு இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்ததா இம்பிடன்ஸ் ரிலே occupies moderate Rx space. More relay has least Rx space. ஓகே, புரியுது தானே? ஸோ அப்போ என்னோட மோ ரிலேவை சேர்த்து யூஸ் பண்ணுங்க. இம்பிடன்ஸ் ரிலேவை மட்டும் நீங்க தனியா யூஸ் பண்ணாதீங்க சார். ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்விங் வந்துச்சுன்னா கூடமே அதோட ரீஜியன் என்ன ஆகுது, நிறைய கவர் ஆகுது. இப்படி கூட நீங்க சொல்லலாம். ஓகேயா? சி, இந்த இம்பிடன்ஸ் கர்வ் நான் ஏன் வரைஞ்சேன்னா இந்த பாருங்களேன். இருங்க, இது கொஞ்சம் கீழே நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த இம்பிடன்ஸ் கர்வை வச்சு கூட நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாருங்க, இந்த பவர் ஸ்விங்கோட இம்பிடன்ஸ் யாருக்கு ரொம்ப அதிகமா ஆக்குபை பண்ணிருக்கு பாருங்க. இந்த பவர் ஸ்விங்கோட இம்பிடன்ஸ் யாரை ரொம்ப அதிகமா அஃபெக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. புரியுது தானேப்பா? சிம்பிள் பாயிண்ட் தான். இந்த பவர் ஸ்விங்கோட இம்பிடன்ஸ் யாரை ரொம்ப அதிகமா அஃபெக்ட் பண்ணுது பாருங்க. எஸ், இப்ப இந்த இடத்துல இருந்தே இது ரியாக்டன்ஸ் ரிலேவை அஃபெக்ட் பண்ணுது, இங்கேயுமே ரியாக்டன்ஸ் ரிலேவை அஃபெக்ட் பண்ணுது. அதை தவிர்த்துட்டு இந்த ரீஜியன்லயுமே ரியாக்டன்ஸ் ரிலேவை அஃபெக்ட் பண்ணுது. கரெக்டா? அப்ப என்னோட பவர் ஸ்விங் ப்ராப்ளம் ரியாக்டன்ஸ் ரிலேல தான் அதிகமா அஃபெக்ட கிரியேட் பண்ணும். அடுத்ததா அதிகமா யாரு இருக்கான்னா நெக்ஸ்ட் இம்பிடன்ஸ் ரிலே தான். ஏன்னா அந்த டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னாலே புரியும்பா. ஸோ இங்க பவர் ஸ்விங் கர்வ் நீங்க பாக்குறப்போ என்னோட ரியாக்டன்ஸ் ரிலேல தான் அதிகமா ஆக்குபை ஆகும். அடுத்ததா இம்பிடன்ஸ் ரிலேவை அதிகமா ஆக்குபை பண்ணிருக்கோம். லீஸ்டா தான் மோ ரிலேவை ஆக்குபை பண்ணிருக்கோம். இந்த பவர் ஸ்விங்கோட கர்வ் என்னோட மோ ரிலேவை தான் லீஸ்ட் ஆக்குபை பண்ணுது. at the same time reactance relay தான் more occupy பண்ணிருக்கு. அப்ப therefore reactance relay தான் highly affected because of power swing. ஓகேயா? அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, reactance relay-வை தனியா ஆப்ரேட் பண்ணவே கூடாது. ஸோ அதுக்காக அந்த இதில் ரொம்ப கம்மியான அஃபெக்ட் ஆகிறவன் யாரு, மோ ரிலே தானே. அதனால ரியாக்டன்ஸ் ரிலே இஸ் ஆல்வேஸ் ஆப்ரேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் மோ ரிலே. ஓகே, அப்போ நீங்கள் மோ ரிலேவோட தான் ரியாக்டன்ஸ் ரிலேவை ஆப்ரேட் பண்ணணும். சார் ஒருவேளை நீங்கள் இண்டிவிஜுவலாக ஆப்ரேட் பண்ணால் என்ன நடக்கும்னா செக்யூரிட்டி ப்ராப்ளம் அப்படின்றது வந்துடும். ஓகே, செக்யூரிட்டி ப்ராப்ளம்னா என்ன சார், இது வந்து ஆப்ரேட் ஆகக்கூடாது ஆனால் ஆப்ரேட் ஆகிடும். ஓகே, ஸோ ஆப்ரேட்டே ஆகக்கூடாதுப்பா, தேவையில்லாத டைம்ல ஆப்ரேட் ஆகிறது. தேவையில்லாத டைம்ல ஆப்ரேட் ஆகிற பேரு தான் செக்யூரிட்டி ப்ராப்ளம். ஓகேயா? ஸோ அந்த ப்ராப்ளம் எனக்கு ஏற்படும் ஒருவேளை நீங்க இதை தனியா யூஸ் பண்ணீங்கன்னா. ஓகே, ரியாக்டன்ஸ் ரிலேவை நீங்க தனியா யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அது செக்யூரிட்டி ப்ராப்ளம் தான் எனக்கு கிரியேட் பண்ணியிருக்கும். ஸோ சின்ன ஆசிலேஷன்ஸ் வந்திருக்கும், ரிலேவோட இம்பிடன்ஸ் வந்து ஆசிலேட் ஆகியிருக்கும். ஸோ அப்போ ரிலே என்ன ஆகிட்டு இருக்கும், ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்போ லைனை ட்ரிப் பண்ணியிருக்கும். அப்போ திஸ் இஸ் செக்யூரிட்டி ப்ராப்ளம். கரெக்டா? அப்போ என்னோட பவர் ஸ்விங்குனால நமக்கு என்ன வரும்னா செக்யூரிட்டி ப்ராப்ளம் அப்படின்ற திங்ஸ் நடக்கும். ஓகே, இப்போ இது புரியுது இல்லப்பா? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் தானே? நெக்ஸ்ட் இப்போ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே பாயிண்டாக கொடுக்கட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணமோ அதுதான் நம்ம பாயிண்டாக கொடுக்க போகிறோம். ஓகே, அப்போ போகலாம்ல? ஸோ அதோட பாயிண்ட்டை எழுதிக்குங்க. So power system experience large disturbance when power system experiences large disturbance
power system experience large disturbance. Then load angle of synchronous machine varies to then load angle of synchronous machine varies. Therefore it produces huge oscillation. So it results fluctuations in power flow. Power flow la fluctuations create பண்ணுது. Okay, this is known as power swing. So அடுத்த பாயிண்ட். So இந்த பவர் ஸ்விங்னால இம்பிடன்ஸும் ஸ்விங் ஆகும்ல, இம்பிடன்ஸும் டெஃபினட்டா என் டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸும் ஸ்விங் ஆகும். இப்போ நான் இந்த ப்ராப்ளம்ல கூட சொன்னேன்ல, டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸ் 120 அப்படின்னு சொல்லிட்டு. சார் இது வந்து எப்பவுமே 120 கிடையாது. ஃபால்ட் அக்கர் ஆகுதுன்னா இம்பிடன்ஸும் ஆசிலேட் ஆகும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட், டியூ டு த எஃபெக்ட் ஆஃப் பவர் ஸ்விங் இம்பிடன்ஸ் seen by the relay also decreases. Due to this, impedance seen by the relay decreases. Due to this, impedance seen by the relay decreases. It causes mal-operation of distance relay. என்னோட டிஸ்டன்ஸ் ரிலேஸ்ல மால் ஆபரேஷனை ஏற்படுத்துது. பர்டிகுலரா அது என்ன மால் ஆபரேஷன் நான் சொன்னேன், டெஃபினட்டா என்னோட டிஸ்டன்ஸ் ரிலேனால தேவையில்லாத இந்த டைம்ல, ஸோ ஒரு ஆசிலேஷன்ஸ் டைம்லயே என்னோட ரிலேவை வந்து ட்ரிப் பண்ணிடுது. ஓகே, ஸோ என்னோட ரிலேவை வந்து ட்ரிப் பண்ணிடுது. சார் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதனால நல்லது தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த இடத்துல ஆசிலேஷன்ஸ் இருக்கே தவிர ஃபால்ட் கரண்ட் கிடையாது. ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஆசிலேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கே தவிர ஃபால்ட் கரண்ட்ன்றது ஒன்று இல்லை. ஸோ இந்த டைம்ல இந்த ரிலே தேவையில்லாம ட்ரிப் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சடனா அந்த லோடு என்னவாகும், சடனா அந்த லோடு வந்து கட் டவுன் ஆயிடும், லோடு கட் டவுன் ஆயிடும். அப்ப தேர்ஃபோர் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆக்டிவ் பவர் கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ ஆக்டிவ் பவரோட சோர்ஸ் என்னவாக ஆரம்பிச்சிடும், அதாவது அப்சார்ப்ஷன்ஸ் குறைஞ்சிருச்சுப்பா. அப்சார்ப்ஷன்ஸ் குறைஞ்சிருச்சுன்னா ஆக்டிவ் பவர் என் பவர் சிஸ்டம்ல அதிகமாயிடும். அப்போ தேர்ஃபோர் இன்னும் அது அதிகமான ஆசிலேஷன்ஸ் கிரியேட் பண்ணுமே தவிர ஆசிலேஷன்ஸ் குறையாது. ஓகேயா, ஸோ ஒரு ஆசிலேஷன்ஸ் வருதுன்னா அந்த ஆசிலேஷன்ஸ் வந்து ரெண்டு விதமா இருக்கலாம். ஓகே, ஒன்று ஃபால்ட் கரண்டோட வர்ற ஆசிலேஷன்ஸ் இருக்கலாம், இல்ல ஃபால்ட் இல்லாம நார்மலா வர ஆசிலேஷன்ஸ் இருக்கலாம். நீங்க நார்மலா வர ஆசிலேஷன்ஸ்க்கெல்லாம் ட்ரிப் பண்ணக்கூடாது. ஓகேயா, ஸோ ஃபால்ட் வந்துச்சுன்னா எஸ், அப்போ ஆசிலேஷன்ஸ் இருக்கும். அப்போ ஃபால்ட் கரண்டோட இருக்கிற ஆசிலேஷனை தான் இது ட்ரிப் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி நார்மல் கேஸ்ல எனக்கு ட்ரிப் பண்ணுச்சுன்னா சிஸ்டம்ல அதிகமான ஆக்டிவ் பவரோட ஸ்டாக்னட் ஆயிடும், அப்படியே இருக்கும் பவர் சிஸ்டம்ல. அப்ப என்னப்பா ஆயிடும், டெஃபினட்டா இட் லீட்ஸ் டு அன்ஸ்டெபிலிட்டி தான். ஓகே, இதை எழுதிக்கலாம். The effect of power swing causes security problems. செக்யூரிட்டி ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடியே பார்த்துருக்கோம், தேவையில்லாத டைம்ல ஆன் ஆகக்கூடாது. The effect of power swing causes security problem.
ஓகேயா? ஸோ இதை தான் நான் வந்து ஸ்பேஸ் ஆக்குபைடு பை த ரிலேஸை வச்சு சொல்ல போகிறேன். ஓகேயா? இஃப் த ஸ்பேஸ் ஆக்குபைடு பை த ரிலே on the RX plane increases, the effect of power swing increases. If space occupied by the relay characteristics on RX plane increases, on RX plane increases, the effect of power swing increases. ஓகேயா? ஸோ RX பிளேனோட ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பவர் ஸ்விங் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா, அப்போ யாருக்கு அதிகமான RX ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? ரியாக்டன்ஸ் ரிலே ஆக்குபைஸ் மோர் RX ஸ்பேஸ். அப்போ அவன் தான் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகிறான். Therefore, the reactance relay is highly affected by power swing. Okay, therefore என்ன பண்ணக்கூடாது? Therefore reactance relay alone is not preferred in practice. Therefore reactance relay alone is not operated. Okay, therefore நீங்க என்ன பண்ணக்கூடாது? ரியாக்டன்ஸ் ரிலேவை மட்டும் தனியா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ரியாக்டன்ஸ் ரிலேவை மட்டும் தனியா யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா மால் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். பர்டிகுலரா அந்த மால் ஆப்ரேஷன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். செக்யூரிட்டி ப்ராப்ளம் அது. ஓகே, செக்யூரிட்டி ப்ராப்ளம் தான் நமக்கு நிறைய நடக்கும். அடுத்ததா இம்பிடன்ஸ் ரிலேவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மாடரேட்லி அஃபெக்டட் பை பவர் ஸ்விங். ஸோ இல்லைனா இதை கூட எழுதிக்கலாம், டு அவாய்ட் மால் ஆப்ரேஷன் reactance relay are used with more relay. ஓகே, அப்போ இதை அவாய்ட் பண்ணணும்னா ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் வச்சிருக்கிறவன் அவனை இவனை ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்ததா இம்பிடன்ஸ் ரிலேவை பொறுத்த வரைக்கும் இம்பிடன்ஸ் ரிலே, ஸோ இவனோட ஸ்பேஸ் வந்து மாடரேட்டு. ஸோ மாடரேட்டாக இருக்கிறதுனால இட் இஸ் அஃபெக்டட் ஆல்சோ மாடரேட். ஸோ இம்பிடன்ஸ் ரிலே மாடரேட்லி அஃபெக்டட் பை பவர் ஸ்விங். Impedance relay moderately affected by the power swing and more relay is least affected. More relay is least affected by power swing. So more relay is least affected by the power swing. So புரிஞ்சிச்சுலப்பா? அப்போ பவர் ஸ்விங்னா என்ன பிரச்சனைன்னு தெரியும். இந்த பவர் ஸ்விங் பிரச்சனையை நான் எப்படி சிம்பிளா சொல்றேன்? இந்த ஆர்எக்ஸ் டயக்ராமை வச்சு தான் சொல்றேன். அதனால தான் நான் உங்களுக்கு நேற்று அதோட ஆர்எக்ஸ் டயக்ராமை நான் உங்களுக்கு வரைஞ்சேன். ஸோ கரெக்டாக அதோட ஆர்எக்ஸ் டயக்ராமை வரைஞ்சதுக்கான ரீசன் இதுதான். அப்போ இந்த ஆர்எக்ஸ் டயக்ராமை வச்சு தான் ஸோ இந்த பிரச்சனை எதில் அதிகமாக இருக்குது, எதில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ அடுத்த ப்ராப்ளம் பற்றி பார்ப்போமா? ஸோ அடுத்த ப்ராப்ளம் என்ன? ஸோ அந்த அடுத்த ப்ராப்ளமில் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம்? இந்த மாதிரி ஒரு 3 ப்ராப்ளம் மேஜர் ப்ராப்ளம் இருக்குது. ஓகேயா? ஸோ ஒன்று பவர் ஸ்விங்கு, இன்னொன்று ஆர்க் ரெசிஸ்டன்ஸு, மூணாவது லோட் என்க்ரூச்மெண்ட் அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஓகேயா? ப்ராக்டிக்கலாக என்னோட லோட் என்க்ரூச்மெண்ட் அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் என்னோட
இந்தியாவில் 2014 கிரிட் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு ரீசனுக்கு ஒரு காரணமாகவே இருந்துச்சு. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியா வந்து 5 கிரிட்டாக பிரிஞ்சிருந்துச்சு. இப்போ தான் இந்தியா ஃபுல்லாக 1 கிரிட் 1 நேஷன். ஓகேயா, ஸோ அப்போ 5 கிரிட்டாக செப்பரேட்டாக இருந்தப்போ நார்த்தன் கிரிட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் வந்து லோடு என்க்ரூச்மெண்ட் தான். ஓகே, அதை பற்றி நம்ம படிப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆர்க் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. ஓகே, எஃபெக்ட் ஆஃப் பவர் ஸ்விங் என்ன, அதனால என்னென்னலாம் நடந்துச்சு. ரெண்டாவது எஃபெக்ட் ஆஃப் ஆர்க் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கிளியர் தானேப்பா, இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல உங்களுக்கு? ஸோ ஈஸியாக தானே இருக்கு. ஓகே, எஃபெக்ட் ஆஃப் ஆர்க் ரெசிஸ்டன்ஸ். சார் ஆர்க் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ நமக்கு ஆர்க் தெரியும்ல. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனில் ஆர்க்கிங் அப்படின்ற ஒரு இஷ்யூ நடக்கும். ஸோ அது பொதுவாக என்னோட இன்சுலேட்டர் பிட்வீனில் நடக்கும். ஓகேயா, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டிரான்ஸ்மிஷன் லைன். திஸ் இஸ் கெப்பாசிட்டர்ஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஹாரன் கேப் ஆர் ராட் கேப் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ எதுக்காக இந்த ராட் கேப் ஆர் ஹாரன் கேப் இருக்கும்னா பிகாஸ் ஆஃப் த ஆர்க் இங்கே எனக்கு வரும். ஓகே, திஸ் இஸ் டிரான்ஸ்மிஷன் லைன். இதுதான் என்னோட ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு என்ன நடக்கும்னா ஒரு ஃப்ளாஷ் ஓவர் வரும். ஸோ சடனாக ஒரு ஃபால்ட் நடக்கிற கேஸ்லேயோ, ஒரு லார்ஜ் டிஸ்டர்பன்ஸ் நடக்கிற கேஸ்லேயோ, ஒரு ஹெவி கரண்ட் எனக்கு இதில் ஃப்ளோ ஆகிறதுனால இங்கே எனக்கு என்ன நடக்கும்னா ஃப்ளாஷ் ஓவர் நடக்கும். ஸோ இந்த ஃப்ளாஷ் ஓவர்னால ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா, ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்க்குன்ற ஒரு கான்செப்ட் வரும். ஓகே, இந்த ஃப்ளாஷ் ஓவர்ன்றதுனால ஒரு ஆர்க்குக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். இந்த ஆர்க் ரெசிஸ்டன்ஸ் இப்போ என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனில் போயிட்டு ஆட் ஆகும். ஓகே, இப்போ என்னோட ஆர்க் ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஆடட் இன்டு த டிரான்ஸ்மிஷன் லைன். இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தெரியும்? Z டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டா, இதுக்கு முன்னாடி என்னோட Z டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் ஒரு நிமிஷம் ஜஸ்ட் இந்த டயக்ராமை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி எஸ் Z சீன் அப்படின்றத நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்னவா இருந்திருக்கும்? Z டிரான்ஸ்மிஷன் லைன் ப்ளஸ் இன்டூ எக்ஸ் பை ஒய்யோட ரேஷியோட மட்டும்தானே இருந்திருக்கும். கரெக்டா, ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன ஆகும்னா Z seen will become vary. So Z transmission line plus resistance of arc. கரெக்டா, ஸோ அடுத்ததா ஒருவேளை இங்கே ஃபால்ட் கிரவுண்ட் இம்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபால்ட் இம்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் ZF ஆட் ஆகும். கரெக்டா, ஸோ ஃபால்ட்டுக்கு ஒரு இம்பிடன்ஸ் இருந்தால் ஃபால்ட் இம்பிடன்ஸ் ஆட் ஆகும், ஃபால்ட்டுக்கு இம்பிடன்ஸ் இல்லாத பட்சத்தில் ஃபால்ட் இம்பிடன்ஸ் இருக்காது. ஸோ இப்போ இந்த இடத்துல பிகாஸ் ஆஃப் த ஆர்க்குனால எனக்கு ஒரு அடிஷ்னல் இம்பிடன்சஸ் சர்க்கியூட்டில் பில்ட் ஆகுது. ஆக்சுவலாக அது இம்பிடன்ஸ் கிடையாது, ஆர்க்கு எஃபெக்ட்ன்றது ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி. கரெக்டா, ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆர்க் ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஆடட். ஓகே, அப்போ ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆடட். கிளியரா? இந்த சீன் இம்பிடன்ஸ்ல இந்த முறை சீன் இம்பிடன்ஸ்ல ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆடட். சார் ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகுதுன்னா இப்போ இந்த மேலே பார்த்த என்னோட ஆர்எக்ஸ் பிளேனோட டயக்ராமை பாருங்கப்பா. ஆர்எக்ஸ் பிளேனோட டயக்ராமை பாருங்க. இதுல ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகுதுன்னா எந்த பக்கம் போகுது? ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது தானே. இந்த பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது தானே. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்க்ரீசஸ்.
கிளியரா? இப்போ என்னோட ரிலேவோட சீன் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப பாருங்க என்னோட இந்த RX பிளேன்ல ரெசிஸ்டன்ஸ் எந்த சைடுல இருக்கு? இட்ஸ் இன் த ரைட் சைடு. அப்ப இந்த டயக்ராம் என்ன ஆகும்? அப்படியே ரைட் சைடுல ஷிஃப்ட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம் இங்க வந்துருவான் சார். ஓகேயா? சோ இது என்னோட ரியாக்டன்ஸ் ரிலே, இது என்னோட மோ ரிலே, அந்த மாதிரி மாறுது. கரெக்டா? இது என்னோட ரியாக்டன்ஸ் ரிலே, இது என்னோட மோ ரிலே அப்படின்ற திங்ஸ் எனக்கு மாறுது. இப்ப பாருங்க இதுதானே மீனிங். ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்ற பட்சத்துல அந்த டயக்ராம் ரைட் சைடுல மூவ் ஆகுதுன்றத எனக்கு குறிக்குது. கரெக்டா? ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த டயக்ராம் எனக்கு ரைட் சைடுல மூவ் ஆகுதுன்னு தானே அர்த்தம். கரெக்டா? அப்போ என்னோட மோ ரிலே பாருங்க, மோ ரிலே ரொம்ப சின்னது, அது ரொம்ப ரொம்ப அதிகமான மூவ் ஆகுது. அடுத்ததா அதுக்கு அடுத்த பெருசு என்னோட இம்பிடன்ஸ் ரிலே. சோ இம்பிடன்ஸ் ரிலே கொஞ்சம் மாடரேட்டா அஃபெக்ட் ஆச்சு. ஆனா இந்த ரியாக்டன்ஸ் ரிலே பொறுத்த வரைக்கும் சார் இதுக்கு முன்னாடியே இவன் ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஓகேயா? இதுக்கு முன்னாடியே இவன் ஸ்ட்ரெயிட் லைன் தான். இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நீங்க ரைட் சைடுல மூவ் பண்ணீங்க அப்படின்னா இது என்னவா இருக்கும்? சேஞ்ச் ஆயிருக்குமா? இல்ல. இதோட ஸ்ட்ரெயிட் லைன்ன்றது இட் இஸ் ஃப்ரம் த மைனஸ் இன்ஃபைனைட் டு பிளஸ் இன்ஃபைனைட் வரைக்கும் இருக்கான் சார். நீங்க இதை ரைட் சைடுல மூவ் பண்ணீங்க அப்படின்றது ஆக்சுவலா அதை அஃபெக்டே பண்ண மாதிரி இருக்காது. அதாவது இப்ப பாருங்க, ஓகேயா, இந்த இடத்துல ரியாக்டன்ஸ் ரிலே இருக்கான் பாருங்க. சோ அவன் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் அஃபெக்டே ஆயிருப்பான். ஓகே, ஆல்ரெடி இந்த லைன் இப்படி இருக்கு. இந்த லைனை நீங்க ரைட் சைடுல மூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப இந்த லைனை ரைட் சைடுல மூவ் பண்ணாலும் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி இருக்கிற ஒரு லைன் இப்படியே தானே இருக்கும். ஆனா மத்த ரிலேஸ் எப்படி இருந்துச்சு? திஸ் இஸ் ரியாக்டன்ஸ் ரிலே, மோ ரிலே. இப்போ இது ரைட் சைடுல மூவ் ஆகுது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த சைடில் இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ், இந்த சைடில் இருக்கிறது ரியாக்டன்ஸ். அப்போ இந்த டயக்ராம் என்ன ஆயிருக்கும்? இங்கே மூவ் ஆயிருக்கும். கரெக்டா? அப்போ பார்த்தீங்கன்னா மோ ரிலே தான் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகும். அடுத்ததான் இம்பிடன்ஸ் ரிலே அஃபெக்ட் ஆகும். லாஸ்ட்டாக தான் ரியாக்டன்ஸ் ரிலே அஃபெக்ட் ஆகும். சிம்பிளாக சொல்லிட்டேன்னா, ஸோ அப்போ இந்த ஆர்க்குன்றதுனால, ஆர்க்குன்றது என்ன? இட் இஸ் an ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபால்ட் சர்க்கியூட் பிரேக்கர் நம்ம நடத்துறப்ப தெரியும், ஆர்க்குன்றது இட் இஸ் ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஹீட், ஆக்டிவ் மீன் ஹீட். அப்போ ஆர்க்குனால ஆக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். அதோட சீன் இம்பிடன்ஸ் பார்ட்ல ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேயா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது எனக்கு எதை கொடுக்குது? இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த ரைட் சைட் ஆஃப் த பிளேன். அப்போ என்னோட ஆர்எக்ஸ் ஸ்பேஸ்ன்றது ரைட் சைடுக்கு மூவ் ஆகுதுன்றது எனக்கு சொல்லுது. அப்போ அது ரைட் சைடுக்கு மூவ் ஆச்சுன்னா எஸ் டெஃபினட்டா இட் வில் ஆல்சோ அஃபெக்ட். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும்னா டிபெண்டபிலிட்டி, அண்டர் ரீச் அப்படின்ற சில பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும். ஓகே, இப்போ இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? இதுல என்ன பிரச்சனைன்னு புரியுது இல்ல? பிகாஸ் ஆஃப் ஆர்க் ரெசிஸ்டன்ஸ், என்னோட ஆர்க் ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆனதுனால ஆர்எக்ஸ் பிளேன் ரைட் சைடுல மூவ் ஆகுது. ஓகேயா? சோ இதனால எனக்கு எப்பவுமே யாரு ரொம்ப அதிகமா அஃபெக்ட் ஆக போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா மோ ரிலே தான். ஸோ லாஸ்ட் அஃபெக்ட் ஆக போகிறது இம்பிடன்ஸ் ரிலே. ஓகேயா? ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இதை டைரக்டாக நான் எழுதிடுறேன். இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்லப்பா. இதில் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி காம்ப்ளெக்ஸாக ரொம்ப பெரிய இல்லைல்ல. ஸோ ஈஸி தானே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். டியூ டு த எஃபெக்ட் ஆஃப் ஆர்க் ரெசிஸ்டன்ஸ், due to the effect of arc resistance, an operating point shifts horizontally. An operating point shifts horizontally. So on the RX plane. சார் ஹாரிசாண்டல்னா என்ன அர்த்தம்? இந்த டைரக்ஷன்ல போகுது, வெர்டிகல்னா இந்த டைரக்ஷன். கரெக்டா? அப்ப ஹாரிசாண்டலா தானே மூவ் ஆச்சு. எஸ், RX plane moves on a horizontal. The effect of arc resistance causes dependability and underreach problems.
the effect of arc resistance causes dependability. சார் டிபெண்டபிலிட்டினா என்ன? எப்போ ஆப்ரேட் ஆகணுமோ அப்போ ஆப்ரேட் ஆகாம இருக்கிறது. ஓகேயா? ஸோ ஆப்ரேட் ஆக வேண்டிய நேரத்தில் ஆப்ரேட் ஆகலை, ஏன்னா அதோட ஆர்எக்ஸ் பிளேன் ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, அதனால அதால் ஆப்ரேட் ஆக முடியல. ஓகேயா? இட் காசஸ் டிபெண்டபிலிட்டி அண்டு ஓவர் ரீச் ப்ராப்ளம். அண்டர் ரீச், ஓவர் ரீச் கிடையாது, அண்டர் ரீச் கம்மி ஆயிடுது இல்லை. ஸோ இட் காசஸ் டிபெண்டபிலிட்டி அண்டு அண்டர் ரீச் ப்ராப்ளம். எதுல பர்டிகுலரா எதுல ரொம்ப அதிகமா இருக்கும்? எஸ், மோர் ரிலேவ்லயும் இம்பிடன்ஸ் ரிலேவ்லயும் தான். ரியாக்டன்ஸ் ரிலேல இந்த பிரச்சனை இருக்காது. ஓகேயா? ஸோ ப்ராப்ளம்ஸ் ஃபார் மோர் ரிலே அண்ட் இம்பிடன்ஸ் ரிலே. ஓகேயா? அப்ப therefore இந்த பிரச்சனை எந்த இடத்துல எந்த ரிலேஸ்ல அதிகமா இருக்குன்னு கூட கேட்பாங்கப்பா. ஓகே, இந்த பிரச்சனை காமனா மோர் ரிலே அண்ட் ரியாக்டன்ஸ் ரிலேல தான் இருக்கும். ஸோ ரியாக்டன்ஸ் இம்பிடன்ஸ்ல தான் இருக்கும், ரியாக்டன்ஸ்ல இருக்காது. ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி எழுதிருந்தோம்ல. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் கொடுக்கட்டா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன சார், சேம் அதே மாதிரி தானே. எதுல ரொம்ப அதிகமா ஆக்குபை பண்ணியிருக்கானோ அவன் தான் ரொம்ப கம்மியா அஃபெக்ட் ஆயிருக்கான். யாரு ரொம்ப கம்மியா ஆக்குபை பண்ணியிருக்கானோ அவன் தான் அதிகமா அஃபெக்ட் ஆயிருக்கான். இதை வச்சு நான் சொல்றேன். இப்போ பாருங்க, சிம்பிள் தான். இருங்க, இந்த சைட்ல தான் எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, இதுல பாருங்க, யாரு ரொம்ப அதிகமா ஆக்குபை பண்ணியிருக்கானோ அவன் தானே ரொம்ப கம்மியான ஆர்க் ரெசிஸ்டன்ஸ்ல அஃபெக்ட் ஆகுறான். யாரு ரொம்ப கம்மியா ஆக்குபை பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் ரொம்ப அதிகமா அஃபெக்ட் ஆகுறான். ஸோ கரெக்ட். அப்ப அந்த பாயிண்ட வச்சு நான் சொல்றேன். Okay, if Rx space occupied decreases, arc resistance effect increases. If the space occupied by relay on Rx plane decreases, then effect of arc resistance increases. Okay, if space occupied by the relay on the Rx plane decreases, effect of arc resistance increases. Okay, அப்ப therefore என்ன சொல்லலாம்? The relay occupies least space is highly affected by arc resistance. So என்ன தெரியும்? Yes, more relay is highly affected, impedance relay is moderately affected, reactance relay is not affected. Okay, reactance relay it is not all affected. ஏன்னா reactance relay தான் minus infinity ல இருந்து plus infinity வரைக்கும் இருக்குல்லப்பா. அப்ப அதை நம்ம எந்த டைரக்ஷன்ஸ்ல மூவ் பண்ணாலுமே என்னவா தான் தெரியும். ஸோ ஒரே மாதிரி தான் எனக்கு தெரியும். கரெக்டா? ஸோ from the minus infinity ல இருந்து plus infinity வரைக்கும் இருக்கிறதுனால reactance relay it is not at all getting affected. ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஆர்க் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் புரிஞ்சிச்சு இல்லை? ஸோ ஆர்க் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஒரு ஆக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், அது ஆட் ஆகுறதுனால இம்பிடன்ஸ் வேரி ஆகுது. அதுவும் பர்டிகுலரா என்ன ஆகுதுன்னா இந்த ஆர்எக்ஸ் ஸ்பேஸை வந்து ரைட் சைட்ல மூவ் பண்ணுது.
ஸோ ஓகே என்னோட ஒவ்வொரு ரிலேஸோட ஆர்எக்ஸ் பிளேசஸ் ரைட் சைடில் மூவ் பண்ணுது. ஆனால் ரியாக்டன்ஸ் ரிலேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரைட் சைடில் மூவ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால அது அஃபெக்ட் ஆகலைன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அப் டு திஸ் புரியுதாப்பா? இந்த ரெண்டு ப்ராப்ளமும் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் போலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னோட தேர்ட் ப்ராப்ளம் லோட் என்க்ரூச்மெண்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ தேர்ட் என்னோட லோட் என்க்ரூச்மெண்ட் ப்ராப்ளம். ஓகே தானப்பா? எதனா டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ஸோ கிளியர் தானே? லோட் என்க்ரூச்மெண்ட் ப்ராப்ளம் போலாம்ல? எஸ், load encroachment problem. Sir, load encroachment problem அப்படின்றது என்னன்னா, பொதுவா உங்களோட பவர் சிஸ்டம்ல லோடிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாகுது, நிறைய லோடு கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஆக்சுவலா என்னோட ஜெனரேஷனே அந்த அளவு இல்லை, பட் என்ன ஆகுது, நிறைய லோடு கனெக்ட் ஆகுது. ஸோ நிறைய லோடு பேரலா நீங்க கனெக்ட் பண்ண நமக்கு என்ன தெரியும், when more loads are connected in parallel the impedance will become reduces. அப்போ இம்பிடன்ஸ் ரெடியூஸ் ஆகுதுன்னா டெஃபினட்டா அதனாலையும் ரிலே மால் ஆப்ரேட் ஆகிறதுக்கான காரணம். ஓகே, நிறைய லோட நீங்க தெரியாம கனெக்ட் பண்ணதுனாலையும் இம்பிடன்ஸ் சீன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ சீன் இம்பிடன்ஸ் ரெடியூஸ் ஆச்சுன்னா திரும்பவும் ரிலே வந்து மால் ஆப்ரேட் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இதுல யாருப்பா ரொம்ப அதிகமா அஃபெக்ட் ஆகுறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகைன் ரியாக்டன்ஸ் ரிலே தான். ஓகே, அகைன் ரியாக்டன்ஸ் ரிலே தான் இட் இஸ் ஹைலி அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் லோட் என்க்ரோச்மெண்ட். ஸோ எதுக்காகனா ரியாக்டன்ஸ் ரிலேக்கு தான் அதிகமான அந்த கேரக்டர்ஸ் இருக்கு, அதிகமான ஆர்எக்ஸ் ஸ்பேஸ் இருக்கு. அடுத்ததா அதுதான் அதிகமான இம்பிடன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஒருவேளை இம்பிடன்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா ஆர்எக்ஸ் பிளேன் தான் ரொம்ப அதிகமான ஸ்பேஸ் வச்சிருக்கனால அதுதான் அதிகமா சேஞ்ச் ஆகும். ஓகே, அந்த ரிலே தான் அதிகமா அஃபெக்ட் ஆகும். ஸோ மோர் ரிலேக்கு ரொம்ப சின்ன ஆர்எக்ஸ் ஸ்பேஸ் தான் இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட்டை எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டை எழுதிக்கலாம். சிம்பிள் தான், நமக்கு எப்பவுமே என்ன தெரியும்பா, ஒரு ரெசிஸ்டன்ஸை நீங்க பேரலா பண்ணிட்டு போனாலே ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிடும், ஈக்குவலன்ட் டிவைடட் பை n டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகும். நீங்க n ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணீங்கன்னா, ஸோ when n resistance are parallelly connected its equivalent resistance will be reduced by n times நம்ம சொல்றோம்ல, அதே கதை தான் இங்கேயுமே. ஸோ நீங்க லோட அதிகமா இன்க்ரீஸ் பண்ணதுனால ஸோ ரெசிஸ்டன்ஸ் சீன் வந்து குறைஞ்சிருது. ஸோ சீன் ரெசிஸ்டன்ஸ் குறையுதுன்னா என்ன ஆகும், ரிலே மால் ஆப்ரேட் ஆகும். அதுலேயும் எந்த ரிலே அதிகமாக மால் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, ஸோ என்னோட எந்த பர்டிகுலர் ரிலே வந்து அதிகமான ஆர்எக்ஸ் ஸ்பேஸை வச்சிருக்குதோ அந்த ரிலே தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகுது. ஓகே, எந்த ரிலே அதிகமான ஆர்எக்ஸ் ஸ்பேஸை வச்சிருக்கோ அதுதான் அதிகமாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ ஓகே, இதை எழுதிக்கோ. இஃப் பவர் சிஸ்டம் இஸ் எக்ஸ்பீரியன்சஸ் excessive overloads if power system experiences excessive overloads then impedance seen by the relay decreases. If power system experiences excessive overloads, the impedance seen by the relay decreases. An operating point encroaches into third zone of distance relay. ஸோ இன்னும் நம்ம இந்த ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் நம்ம பார்க்கல. ஸோ அதை நம்ம பார்க்குறப்ப அந்த தேர்ட் ஜோனுக்குள்ளே என்டர் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும்.
ஓகே. ஸோ இந்த ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் மட்டும் தான் இப்போ உங்களுக்கு புரியாது. லேட்டரான இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் போகிறப்போ. ஓகே, அடுத்ததா the effect of load encroachment causes security problem for the distance relay. ஓகே, என்னோட செக்யூரிட்டி ப்ராப்ளமை கிரியேட் பண்ணுது. அடுத்ததா ரியாக்டன்ஸ் ரிலே இஸ் ஹைலி அஃபெக்டட். Reactance relay is highly affected by load encroachment. Reactance relay is highly affected by load encroachment. அடுத்ததா impedance relay. Is moderately affected. அடுத்ததா லாஸ்ட் மோர் ரிலே. ஸோ கிளியரா மோர் ரிலே அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப லீஸ்ட்லி அஃபெக்டட், லெஸ் அஃபெக்டட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்ததா தேர்ஃபோர் இப்போ இந்த ரிலேஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட அப்ளிகேஷன்ஸை நான் சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த ரிலேவை பொறுத்த வரைக்கும் சார் இந்த ரிலே வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ரிலே என்ன, எந்தெந்த இடத்துலலாம் இந்த டிஸ்டன்ஸ் ரிலேஸை யூஸ் பண்ணுறோன்றது நான் சொல்லிட்டேன்னா அடுத்ததான் இந்த தேர்ட் ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ரிலே முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் தேர்ட் ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம போகலாம். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ரிலே சார். ஸோ டிஸ்டன்ஸ் ரிலேவை பொதுவாக நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னேன். டிஸ்டன்ஸ் ரிலேஸை காமனாக நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனோட ப்ரொடெக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதுலேயும் பர்டிகுலராக இப்போ நான் சொல்ல போகிறேன் ஃபார் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நம்ம என்ன ரிலேஸ் யூஸ் பண்ணலாம். சார் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்றது பொதுவாக லெஸ்ஸர் தென் 80 கிலோமீட்டர்ஸாக இருக்கும். இது எப்போ வேலிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு மட்டும்தான் இந்த லென்த் வேலிடு. ஃப்ரீக்வன்சி மாறுதுன்ற பட்சத்தில் இந்த லென்த்தும் என்னவாகும்னா மாறிடும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் சார்ஜிங் கரண்ட்டை பொறுத்து தான் இந்த லென்த்தை நம்ம பிரிப்போம். ஸோ சார்ஜிங் கரண்ட் மாறி இருக்கும், அதனால நம்ம லென்த் ஆஃப் த லைனும் மாறிடும். ஓகே, பொதுவாக ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நம்ம என்ன ரிலேவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சார் இதுக்கெல்லாம் லென்த் ரொம்ப கம்மி. ஓகேயா, சிம்பிளாக பாருங்க, இவனுக்கெல்லாம் லென்த் என்ன இருங்க, லென்த்து கம்மி. ஸோ லென்த் கம்மியாக இருக்கனால இம்பிடன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஆல்ரெடியே இதில் இம்பிடன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி இதுக்கு இம்பிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால எப்பவுமே நம்ம மோர் ஸ்பேஸ் அந்த ஆர்எக்ஸ் பிளேன் இருக்கிற ரிலேவை தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ ஏன்னா எதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் இருக்கோ அதுதான் ரொம்ப லெஸ்லி அஃபெக்டடாக இருக்கும். தேர்ஃபோர் இதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஓகே ரியாக்டன்ஸ் ரிலேவை நம்ம யூஸ் பண்ணணும். சிம்பிளாக இங்கே எழுதிக்கங்க, இல்லை அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா இதையே கூட டேரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் இது கேட்குறாங்கப்பா உங்களுக்கு எக்ஸாமில். ஓகே, அடுத்த அப்ளிகேஷன் ஆஃப் ரிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கல்ல அதோட பேராமீட்டர்ஸ்.
ஓகே, அந்த பேராமீட்டர்ஸும் நமக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஃபைனலாக அதோட அப்ளிகேஷன்ஸ் இதில் தான் ரொம்ப நிறைய நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஷின். ஸோ கண்டிப்பாக இதில் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இதில் வந்து 1 இயர் கேட்டாங்கன்னா அடுத்த இயர் கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு கொஷின் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இதுலேயும் நமக்கு கொஷின்ஸ் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்போ ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் ஃபார் லெஸர் தென் 80 கிலோமீட்டர் தான் அதோட லென்த் இருக்கும். அதுக்கு நம்ம பொதுவாக ரியாக்டன்ஸ் ரிலேவை தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னோட மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ அவனோட லென்த் பொதுவாக 80 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 160 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஒரு மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன்ன்றது தட் ஃப்ரம் 80 கிலோமீட்டர்லேருந்து 160 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்க்கு நம்ம இம்பிடன்ஸ் ரிலேவை ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகே, third long transmission line. Which is greater than 160 kilometers. ஓகே, இது எல்லாமே நம்ம மோர் ரிலேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் மேஜர் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, அதுவே ஒரு எர்த் ஃபால்ட்ஸ் அந்த மாதிரி வருதுன்னா அப்போவும் நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ் என்னோட ரியாக்டன்ஸ் ரிலேவை மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த அடுத்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் உங்களுக்கு எழுதுறேன். ஓகே, அடுத்ததா 4th, இது எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ ஃபார் எர்த் ஃபால்ட் ரியாக்டன்ஸ் ரிலேஸ் ஆர் ப்ரிஃபர்டு. ஸோ எதுக்காக நம்ம எர்த் ஃபால்ஸ்க்கு ரியாக்டன்ஸ் ரிலேவை ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிகாஸ் ரிலே ஆப்ரேஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ என்னோட ரியாக்டன்ஸ் ரிலேவோட ஆப்ரேஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எர்த்திங் நடக்கிறப்போ என்ன நடக்கும், ரெசிஸ்டன்ஸ் வந்து வேரியபிள் ஆகும். ஸோ எர்த் ஃபால்ட் நடந்துச்சுன்னா என்னோட எர்த் ரெசிஸ்டன்ஸ்ன்றது வேரி ஆகும்ப்பா. எர்த் ஃபால்ட் நடந்தால் எர்த் ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகும். ஆனால் அதனால எர்த் ரெசிஸ்டன்ஸ்னால ரொம்ப கம்மியாக அஃபெக்ட் ஆகிற ரிலேன்றது ரியாக்டன்ஸ் ரிலே தான். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதுவுமே நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஆர்க் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையில நான் ப்ரூவ் பண்ணியிருப்பேன். கரெக்டா, ஆர்க் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கிளியரா, இந்த ஆர்க் ரெசிஸ்டன்ஸ்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா யாரு ரொம்ப கம்மியாக அஃபெக்ட் ஆயிருக்கான்னு சொன்னேன். இங்க பாருங்க. எஸ், ஸோ யாரு ரொம்ப கம்மி அஃபெக்ட் ஆகுறாங்க? எஸ், ரியாக்டன்ஸ் ரிலே இஸ் நாட் அட் ஆல் அஃபெக்டட். ஸோ கிளியரா, ஸோ ஏன்னா ரியாக்டன்ஸ் ரிலே ரெசிஸ்டன்ஸை பொறுத்து மாறவே மாறாது. ஓகே, ஸோ அதனால தான் இங்கே நான் எர்த் ஃபால்ட்டுக்கு என்ன பண்ணுறேன், ரியாக்டன்ஸ் ரிலேவை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். எதுக்காக? பிகாஸ் எர்த் ரெசிஸ்டன்ஸ் பிகாஸ் டியூரிங் எர்த் ஃபால் earth resistance is varying. Okay, earth fault appa earth oda resistance vary aguduppa. Therefore the reactance relay is independent of resistance. The reactance relay is independent of resistance. இதுதான் நம்ம arc resistanceலயே பார்த்தோம். கரெக்ட்டா? The reactance relay is independent of resistance. So therefore in earth faults reactance relays are preferred. Okay, so reactance relays எங்க prefer பண்றாங்கன்னு கேக்குறாங்கன்னா earth faultsல prefer பண்றோம். ஏன்னா earth ஓட resistance மாறுறது என்னோட reactance relay-வை எந்த changes-உம் கொடுக்காது. ஓகே, இது என்னோட பாயிண்ட். அடுத்ததா 5th
For protection of generator against loss of excitation. For protection of generator against loss of excitation. Protection of generator against loss of excitation, and offset more relay is preferred. Sir, more relay தான், but offset பண்ணிருக்கணும். Okay, offsetனா நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். Protection of generator against loss of excitation, and offset more relays are preferred. Okay, a protection of generator against loss of excitation, offset more relays are preferred. Sir, offset ன்றது என்னன்னா இது ஒரு counterfeit force. Okay, counterfeit force அப்படினு சொல்றோம். ஆப்போசிட்ல நான் ஒரு ஃபோர்ஸ் பில்ட் பண்றதுக்கு பேர் தான் counterfeit force. அப்ப பொதுவா ஆப்போசிட்ல ஃபோர்ஸ் கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணலாமா? அவ்வளவுதான் சார். அப்போ ஒரு மோர் ரிலேல அடிஷனலா ஒரு ஸ்ப்ரிங் ரீஸ்ட்ரைனிங் ஃபோர்ஸை நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஆஃப்செட் மோர் ரிலே. ஓகே, இந்த ஆஃப்செட் மோர் ரிலே தான் பொதுவா என்னோட லாஸ் ஆஃப் ஜெனரேட்டரோட எக்ஸைட்டேஷனுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ ஆஃப்செட் கேன் பி, அதை என்ன எழுதிக்குங்க, ஆஃப்செட் கேன் பி ப்ரொவைடட் பை ஸ்ப்ரிங் டார்க். ஓகே, ஆஃப்செட் பொதுவா நம்ம ஸ்ப்ரிங் டார்க்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். ஆஃப்செட் கேன் பி ப்ரொவைடட் பை எ ஸ்ப்ரிங் டார்க். ஓகே, அப் டு திஸ் கிளியராப்பா? ஆல்மோஸ்ட் என்னோட ரிலே, இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ரிலேஸோட அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் என்னோட டிஸ்டன்ஸ் ரிலேஸ், அண்ட் டிஸ்டன்ஸ் ரிலேஸ் எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது முடிஞ்சிச்சு. அடுத்ததான் நான் உங்களுக்கு அந்த 3 zone ஆஃப் ப்ரொடெக்ஷன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்ல. இப்போ அந்த 3 zone ஆஃப் ப்ரொடெக்ஷன் நம்ம பார்த்துட்டா அவ்வளவுதான்ப்பா, கம்ப்ளீட். ஓகே, டிஸ்டன்ஸ் ரிலேஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷனை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட அந்த 3 zone ஆஃப் ப்ரொடெக்ஷனை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஈஸி தானேப்பா, புரியுதா? எல்லாமே சீக்வன்ஸாக இருக்குது. ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் படித்தாலுமே புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஆக்சுவலாக நேற்று கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ், இந்த 2 கிளாஸ் தான் என்னோட டிஸ்டன்ஸ் ரிலே. இதிலிருந்து டெஃபினட்டாக உங்களுக்கு 3லிருந்து 4 கொஷின்ஸ் கூட இந்த முறை கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 2 கொஷின் ஆச்சு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ 2 கொஷின்ன்றது ரொம்ப பெரிய ஒரு மார்க்கு. ஓகே, அந்த 2 கொஷின்லேயே உங்களோட ஜாப்ன்றது டிசைட் ஆகிடும். ஸோ கிளியரா? அடுத்ததா 3 zone ப்ரொடெக்ஷன். ஸோ ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, சார் இங்கே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருக்குது. இதை என்னவா பண்ணுறோம்னா 3 ஜோன்ஸாக பிரிச்சுக்கிறோம். ஓகே, திஸ் இஸ் ஜோன் ஏன்னு பிரிச்சுக்கிறேன். இது ஜோன் பி, அது ஜோன் சி. ஓகே, ஸோ இந்த ஜோன் ஏல என்னோட சர்க்கியூட் பிரேக்கரை நான் இங்கே பிளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். திஸ் இஸ் சர்க்கியூட் பிரேக்கர். ஓகே, அடுத்ததா ஸோ இந்த இடத்துல என்னோட யூனிட், அதாவது ரிலே யூனிட் வச்சுருப்பேன். ஓகே, ரிலே யூனிட் ஏ, அடுத்ததா ரிலே யூனிட் பி, ஆர்ஏ, இது ஆர்பி, அடுத்ததா இது ஆர்சி. ஸோ 3 யூனிட்ஸ் வச்சுருப்பேன். அதனால தான் திஸ் இஸ் 3 zone ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிலே யூனிட் ஏ, ரிலே யூனிட் பி, ரிலே யூனிட் சி. ஓகே, அடுத்ததா இந்த ரெசிஸ்டன்ஸ் தான், தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்ஏ, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்பி, ஸோ ஆன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த 3 ரிலே யூனிட்ல இருந்து தான் என்னோட ட்ரிப் சிக்னல்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த ட்ரிப் சிக்னலை தான் நம்ம சர்க்கியூட் பிரேக்கருக்கு கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த ட்ரிப் சிக்னல்ஸ் எனக்கு கிடைக்குது. ஸோ ஃப்ரம் ரிலே யூனிட் 1, ரிலே யூனிட் 2 அண்ட் ரிலே யூனிட் 3. ஸோ விச் இஸ் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3ன்னு கூட போட்டுக்கலாம்.
U1, U2, U3. ஸோ 3 யூனிட் இருக்குது. இந்த 3 யூனிட்லேருந்து தான் என்னோட சர்க்கியூட் பிரேக்கருக்கு ட்ரிப் சிக்னல்ஸ் கிடைக்கும். ஓகேயா? ஸோ இந்த 3 யூனிட் வழியாக தான் சர்க்கியூட் பிரேக்கரை இது ட்ரிப் பண்ணணும். ஓகேயா? ஸோ ட்ரிப் காயில் ஆக்சுவலி இதை நீங்கள் இப்படி கூட வரையலாம். ட்ரிப் காயிலுக்கு எனர்ஜி இந்த 3 யூனிட்டில் எந்த யூனிட் க்ளோஸ் ஆனாலும் கிடைக்கும் சார். ஓகே, இது ஒரு யூனிட்டு, இது ஒரு யூனிட்டு, இது ஒரு யூனிட்டுன்னா இது என்னோட ட்ரிப் காயில் இருக்கும். when trip coil is energized, trip coil energize ஆச்சுன்னா என்ன பண்ணோம், ரிலே யூனிட்டை எனக்கு ட்ரிப் பண்ணிடும். this is trip coil. ஓகே, அப்போ எய்தர் எந்த யூனிட்ல இருந்து எனக்கு சிக்னல் கிடைச்சாலுமே என்னோட சர்க்கியூட் பிரேக்கர்ஸை எனக்கு ட்ரிப் பண்ணிடும். ஓகே, இதுதான் 3 ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இதுக்கு லிமிடேஷன் கொடுத்துருப்போம். ஸோ ஜோன் ஏ எது வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணணும், ஜோன் பி எப்போ ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா 3 யூனிட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னா எது எப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும், எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த திங்ஸை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, அந்த திங்ஸை எழுதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இட் இஸ் கால்டு 3 யூனிட் ப்ரொடெக்ஷன் ஆர் 3 ஸ்டெப் ப்ரொடெக்ஷன். இப்படி கூட நீங்கள் சொல்லலாம், 3 ஜோன் ப்ரொடெக்ஷன், 3 யூனிட், 3 ஸ்டெப் எப்படின்னா சொல்லலாம். ஆல்சோ கால்டு 3 யூனிட் ப்ரொடெக்ஷன் ஆர் 3 step protection. Okay, it is also called 3 unit protection or 3 step protection. ஸோ ப்ரொடெக்ஷனோட ஃபிலாசபியில் இதில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம 2 ரிலேஸை பொதுவாக யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ ஒரு ரிலே பிரைமரி ப்ரொடெக்ஷனையும் இன்னொரு ரிலே வந்து பேக்கப் ப்ரொடெக்ஷனையும் கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ இதை படித்தாலே புரியும். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் த philosophy of line protection, every line should be monitored by at least 2 relays. Okay, one should provide primary protection and other relay should provide backup protection. Okay, to provide this அடுத்ததா to provide proper primary protection and proper primary and backup. Okay, to provide proper primary and backup protection, we require 3 units. We require distance relay require 3 units. So 3 units வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். Okay, if any one of the unit are operated, அடுத்ததா இதுல எந்த யூனிட் ஆப்ரேட் ஆனாலும் ட்ரிப் சிக்னல் கிடைக்கும். அப்புறமா என்னோட ரிலே வந்து சர்க்கியூட் பிரேக்கரை ட்ரிப் பண்ணிடும். ஓகே, if any one of the 3 units are operated,
the trip coil is energized. Trip coil எழுதிக்கலாம். Okay, the trip coil is energized and circuit breaker is open. So clear. Actually இப்படி தான் என்னோட trip signals work பண்ண போகுது. ஓகே, இதில் இதோட டயக்ராமை நான் உங்களுக்கு திரும்ப வரைஞ்சி காமிக்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் நான் இதை 3 ஜோனாக பிரிக்கிறேன்ல, இந்த 3 ஜோனை எப்படி நான் ஆப்ரேட் பண்ணுறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து ஜோன் ஏ சார். ஓகே, இது ஜோன் ஏ, இது ஜோன் பி, இது என்னோட ஜோன் டி. A, B, C, D. ஓகே, இங்கே என்னோட ட்ரிப் காயில் ரிலே சென்சிங் காயில் RA இருக்கான். ஸோ இங்கே RB இருக்கான். ஸோ இந்த இடத்துல RC இருக்கான். ஸோ என்ன பண்ணுறேன், ஈச் யூனிட்டுக்கு லென்த் வந்து 10 ohm. ஓகே, 3 யூனிட்டாக பிரிச்சேன்ல, 3 யூனிட்டையும் தனித்தனியாக 10 ohm 10 ohm அப்படின்றத நான் பிரிக்கிறேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கு 10 ohm 10 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நான் 3 யூனிட்டை பிரித்தேன். அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் ரிலே ஆப்ரேட்டிங் காயில் இருக்குல்ல, அதை நான் வந்து ஃப்ரம் 0 to 80% ஆஃப் ப்ரொடெக்ஷனை கொடுப்பேன். ஓகே, திஸ் இஸ் வாட் 80%. ஓகே, அப்போது இந்த 80% ஆஃப் ப்ரொடெக்ஷன்ன்றது திஸ் இஸ் ப்ரைமரி ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ப்ரைமரி ப்ரொடெக்ஷன் விச் இஸ் ஜோன் 1 ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஜோன் 1 ப்ரொடெக்ஷனை என்னோட ரிலே ஏ அதுதான் கொடுக்கும். ஓகே, அதுக்கு மேலே இங்கே 80%க்கு மேலே எனக்கு ரிலேல ஃபால்ட் ஆகுது, அதாவது ரிலேயோட 80% ஆஃப் இம்பிடன்ஸுக்குள்ளே ஃபால்ட் நடந்துச்சுன்னா ரிலே ஏவே ஆப்ரேட் ஆகிடும்ப்பா. அதுக்கு மேலே ஆப்ரேட் ஆகிறப்போ அடுத்த ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷனில் தான் எனக்கு கிடைக்கும். அடுத்த ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ன்றது இங்கே 80%லேருந்து அடுத்து இவனோட 50% வரைக்கும் நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, ஜோன் பியில் 50% வரைக்கும் இருக்கும். ஜோன் ஏல 80%லேருந்து 100%க்கு நீங்கள் ப்ரைமரி ப்ரொடெக்ஷன் கொடுப்பீங்க. ஸோ அடுத்ததாக ஜோன் பியோட 0லேருந்து 50%க்கு பேக்கப் ப்ரொடெக்ஷனை கொடுப்பீங்க. ஓகேயா, ஸோ அப்போ திஸ் இஸ் ஜோன் 2 ஆஃப் RA. ஓகே, இது ஜோன் 2 ஆஃப் RAவா இருக்கும். அடுத்ததான் நெக்ஸ்ட் இந்த 50%லிருந்து அடுத்த 20%க்கு திஸ் இஸ் 20%. ஓகே, இந்த 50%லிருந்து அடுத்த 20% வரைக்கும் என்னோட லாஸ்ட் ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷனுக்கு கொடுத்துருப்பீங்க. ஓகே, இங்க பாருங்க. ஸோ கிளியர் தானே? திஸ் இஸ் ஜோன் 3 ஆஃப் RA. அதாவது என்னோட ஒரே ரிலே ஆப்ரேட்டிங் காயில் ஏ, ஆப்ரேட்டிங் காயில் ஏக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன், இந்த 3 ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷனை கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜோன்ல 80% ஃபால்ட் நடந்தா ஆப்ரேட் ஆகணும், இல்ல செகண்ட் ஜோன்ல 50% வரைக்கும் நடந்தா ஆப்ரேட் ஆகணும், இல்ல தேர்ட் ஜோன்ல 20% வரைக்கும் நடந்தா ஆப்ரேட் ஆகணும். இது வந்து RA ஓடது. ஓகே, RA ஓடது. அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம், RBக்கும் நம்ம டிசைன் பண்ணலாம். சார் அப்போ RBக்கு பண்றப்ப என்ன பண்ணிருப்போம், எஸ் இட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் 0லிருந்து 80% ஆஃப் ஜோன் பி ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்போம். அடுத்ததா ஃப்ரம் ஜோன் 80லிருந்து 50% ஆஃப் ஜோன் ஜிக்கு கொடுத்துருப்போம். அடுத்ததா 50லிருந்து அகைன் அடுத்த 20% ஆஃப் ஜோன் சிக்கு கொடுத்துருப்போம். ஸோ கிளியரா இது மாதிரி தான் சார் நம்ம கொடுப்போம். ஓகே, விச் இஸ் 80% ஆஃப் ஜோன் சி. இது 80%. சாரி சார், அது 80% வராது, இல்லை 50% தானே வரணும். ஓகே, எஸ், இப்போ அது 50% தான் வரணும், இவன் தான் 80% வந்திருக்கணும். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, இது 80%, இது 50%. புரியுதா? இந்த மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொரு ஜோனையும் தனித்தனியா செப்பரேட் பண்றேன். 3 ஜோனா பிரிச்சிருக்கேன் பாருங்க. ஒவ்வொரு ரிலேக்கும் நான் 3 ஜோனா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஜோன் 80% நடக்குதா, ஓகே. இல்ல அடுத்த ஜோன் ஏரியால 50% ஃபால்ட் நடக்குதா, ஓகே.
இல்ல அடுத்த ஜோன்ல 20% குள்ள ஃபால்ட் நடக்குதா, அப்போ எல்லா இடத்துலயும் RA காயில் ட்ரிப் பண்ணும் சார். அப்படி இல்ல அடுத்ததா RB காயில் அதே மாதிரி செக் பண்ணோம். அடுத்த 30 டிகிரி 80 டிகிரி, அடுத்த 50 டிகிரி, அடுத்த 20 டிகிரி. அப்ப 80 டிகிரி 80%, 50%, 20%, கரெக்டா? சோ அந்த டீவியேஷன்ல என்னோட ப்ரொடெக்ஷனை கொடுக்குறோம். ஸோ இதுதான் என்னோட ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இப்போ இதை தான் நான் 3 ஜோனா பிரிச்சிருக்கேன், ரைட்? ஃபர்ஸ்ட் 80% ஜோன், அடுத்த 50% ஜோன், அடுத்த அந்த 20% ஜோன். அதாவது முதல் 80, அடுத்த 80 to 50, அடுத்த 50 to அடுத்த ஒரு 20, கரெக்டா? இந்த பாயிண்ட்டை தான் நான் சொல்றேன். ஓகே, இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஜோன் ஏ ஆர் ஜோன் 1 ஏன்னு நான் போடல, ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3 தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ அதே எழுதுறேன். ஜோன் 1, the main objective to provide primary protection of zone 1 is to provide primary protection. Okay, அடுத்ததா the zone 1 setting is adjusted up to 80% of line 1. Okay, the zone 1 setting is adjusted up to 80% of line 1. So okay, அப்ப therefore இந்த zone 1 ஓட impedance என்னால சொல்ல முடியும். Impedance of zone 1 is equivalent to 80% of impedance of ZAB. அவ்வளவுதான். ஸோ அடுத்ததா இந்த ரிலே தான் ரொம்ப இன்ஸ்டன்டேனியஸா இருக்கும். இதுதான் இருக்கிறதுலேயே ஃபாஸ்டஸ்ட் ப்ரொடக்ஷனா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட். ஜோன் 1 தான் ரொம்ப ஃபாஸ்டஸ்டா எனக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் ஜோன் பி பத்தி எழுதலாம். ஜோன் 2, சரி, பி கிடையாது, ரைட்? நம்ம 1, 2, 3 தான் எழுதியிருக்கோம். அடுத்ததா the main objective of zone 2 is provide primary protection for 20%. சார், அதாவது zone 1ன்றது இங்க இருக்கிற 80%க்கு primary protection கொடுக்குது. zone 2ன்றது இங்க இருக்கிற இந்த 20%க்கு primary protection, அடுத்த ரிமைனிங் இருக்குல்ல, this is primary protection. இந்த ரிமைனிங் இருக்கிறதுக்கு backup protection கொடுக்கும். ஓகே, அதை தான் நான் இங்க எழுத போறேன். The main objective of zone 2 is to provide primary protection for 20% of line left out in zone 1. கரெக்டா? நீங்க zone 1ல அந்த மிஸ் பண்ண அந்த 20%க்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்குது, பிரைமரி. ஓகே, சோ அடுத்ததா ரிமைனிங் the zone 2 is the secondary. அடுத்ததா the zone 2 setting is adjusted up to 50% of line. ஓகே, அடுத்த இருக்கிற 50%க்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. அப்ப இதோட இம்பிடன்ஸ் நீங்க எழுதலாம்ல. சோ Z of 2 RA zone 2 சேம் 100% of ZB யும் இருக்கு, at the same time 50% of ZBC யும் நான் அச்சீவ் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, இங்க இருந்த ரிமைனிங் 20% ஆட் பண்ணதுனால அந்த A இது வந்து A பா. சோ இது ZAB, இது B போட்டனா ZAB. ஓகே, AB ஓட ஃபுல் ஜோனையும் உங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியும், at the same time BC ல 50% ஆஃப் ஜோனையும் உங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் ஜோன் 3. சோ என்ன மெயின் ஆப்ஜெக்டிவ் இஸ் டு ப்ரொவைட் பேக்கப் ப்ரொடெக்ஷன் ஃபார் லைன் 2. அடுத்ததா zone 3 setting is
adjusted up to 20% of line 3. clear அவ்வளவுதான் சார். ஸோ இப்போ இதுக்கு இம்பிடன்ஸ் எழுதணும்ல, Z3 of RA as 100% of ZAB plus 100% of ZBC plus 20% of ZCD. அவ்வளோதான் சார். ஓகே, அடுத்ததா இதில் இருக்கிற ஒரே ஒரு நோட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதிட்டா தட்ஸ் ஆல் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ புரியுது இல்லைப்பா இதோட ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ஸ் நமக்கு? ஓகே, ஸோ அடுத்ததா ஃபைனல் நோட் பாயிண்ட். த மெயின் ட்ராபேக் வந்து கம்ப்ளீட் லென்த்துக்கு ஹை ஸ்பீட் ப்ரொடெக்ஷன்ன்றது கொடுக்க முடியாது. 80% ஆஃப் லென்த்துக்கு நீங்கள் கொடுக்கலாம், ஏன்னா அது ரிலே ஏக்குள்ளேயே ஆக்குப்பை ஆயிருக்கனால 80% ஆஃப் லைனுக்கு நீங்கள் ஹை ஸ்பீட் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். ஆனால் கம்ப்ளீட் லென்த்துக்கு ஹை ஸ்பீட் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது. அப்படி ஹை ஸ்பீட் ப்ரொடெக்ஷன் வந்து கம்ப்ளீட் லென்த்துக்கு வேணும்னா பைலைட் ப்ரொடெக்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த பாயிண்ட் எழுதிக்குவோம். த மெயின் ட்ராபேக் of distance relay distance protection is the complete length of line high speed protection is not possible. For complete length of line high speed protection is not possible. Okay, so அப்ப நாமளால என்ன மட்டும் தான் பண்ண முடியும்? எஸ், 80% ஆஃப் லைனுக்கு ஹை ஸ்பீட் ப்ரொடெக்ஷனை பண்ண முடியும். எப்போ அப்படின்னா the supply is from one side இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு சைடா இருந்துச்சுன்னா 80%, சப்ளை ரெண்டு சைடா இருந்துச்சுன்னா 60%க்கு தான் கொடுக்க முடியும். ஓகே, if supply is from one side of source, one side, then 80% of line high speed protection is possible. அடுத்ததா, if supply is from both the side, then 60% of the line high speed protection is possible. Okay, if you need 100% of line protection, if you need 100% of high speed protection, so 100% of லைனுக்குமே high speed protection வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா use pilot protection. அவ்வளோதான் சார். ஃபர்தராக இன்னும் இருக்கிற ஸ்கீம் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸை நம்ம நாளைக்கு செஷனில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப் டு திஸ் கிளியராப்பா? இன்னும் ரிமைனிங் இருக்கிற ஸ்கீம் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸை நம்ம நாளைக்கு செஷனில் பார்த்துக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த கிளாஸஸ் கிளியரா? ஸோ இந்த ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சார் ஒன்ஸ் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எல்லா இடத்துலையும் நம்மளால் மார்க்கை ஸ்கோர் பண்ணணும். ஓகே, நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பில் பண்ணால் மட்டும்தான், உங்களோட மார்க்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஃபைனல் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இங்கே வந்து
நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதிகமான மார்க்கை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதான் ஸோ உங்களோட ஜாபை வந்து எப்பவும் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெஸ்பெக்டிவ் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயுமே அட்லீஸ்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கன்ஃபார்மான போஸ்டிங் வாங்க முடியும். இல்லைன்னா நாம் எக்ஸாம் எழுதுவோம், ஸோ வேலை கிடைக்கும், கிடைக்காம போகும், அது நம்ம கையில் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கிளியரா அது மாதிரி இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்லையும் நல்லா ஸ்கோர் பண்ணால் எதுக்காக உங்களுக்கு வேலை கிடைக்காம போகும்? ஸோ அப்போ டெஃபினட்டாக வேலை கிடைக்கும். ஸோ எல்லாருக்குமே வேலை கிடைக்கும்ப்பா, சிம்பிள் தான். அதுக்கான உழைப்பை மட்டும் கொஞ்சம் கொடுங்க, தட்ஸ் இட், அவ்வளவுதான். ஓகேங்களா? அதுக்காக நம்ம வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ அடுத்ததாக இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பட்டுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சேனலுக்கு ஒரு லைக் போட்டுட்டு அடுத்ததான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு டிஸ்கஷன் நம்ம 4:30க்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த 4:30 டிஸ்கஷன்ஸில் மீட் பண்ணோம்.